सीतापदे राम 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 श्री रामनाम संगीतम की जय आंजनेय स्वामी की जय இந்த ராமநாமம் தாங்க எல்லாமே ராமநாமத்தினால எல்லாமே பண்ணலாம் எல்லா மேஜிக்கும் பண்ணலாம் ராம 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானிகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய ராம ராம हर नम पार्वती पतिये हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सद्गुरु महाराज की जय सकल साधुमल्ल की जय प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक सौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुदान् स्मरामि सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः श्री श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय ब्रह्मश्री सुंदरकुमार स्वामी की जय श्री प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की जय श्री प्रभुपाद की जय मामूल परिवार की जय महाराज सद्गुरु मुरलीधर स्वामी जी की जय सकल साधुमल्ल की जय सद्गुरु महाराज की जय ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ணாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் பாகவதத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கல பாகவத நாம புராணம் பகவன் நாமயத்தை சொல்ல வந்தது தான் பாகவத புராணமே அதான் கடைசி ஸ்லோகத்தில் நாம சங்கீர்த்தனம் அது மட்டும் இல்லை கடைசி ஸ்லோகத்தில் மட்டும் சொல்லலை தொட்டடலாம் பகவன் நாம மகிமை தான் சொல்லியிருக்கு பாகவதத்தில் இந்த ராமான்ற நாமா நமக்கு பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும் மனசில் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு யூடியூப் பார்த்துன்னு இருக்கிறோம் அது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதை மனசு அப்படியே வெளிச்சின்னு போயிடும் அது இவ்வளோ டைம் ஆகிறதும் கூட தெரியாமல் அப்படியே மனசு இழுத்தும் போய்டும் அப்படியே ஒரு 1 ஹவர் ஆகிடும் 2 ஹவர் ஆகிடும் அப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அப்படி இழுத்தும் போயிடும் அப்போ கால விரயம் தானே அது மாதிரி ஒரு சினிமா விஷயமோ ஏதோ ஒரு போர் நடக்குது உலகங்களில் போர் நடக்குது அது மாதிரி விஷயங்களை கேட்கணுன்னா உடனே ஆர்வமாக டக்குன்னு என்ன பண்ணுறோம் போய் பார்க்குறோம் அது அப்படியே மனசு இழுத்தும் போது அந்த இடத்துல என்னை காப்பாற்றுறது தெரியுமா டக்குன்னு வாயில் பார்த்தா ராமராமான்னு வந்துடும் அந்த ராம 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 ராமன்னு உடனே அப்போ உடனே அந்த அமங்கலமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது மங்களகரமான பகவன் நாமா வரும். ஆமாம், எல்லாம் பகவத் பக்தியை தவிர நீ உலகத்தில் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு எதை பார்த்தாலும் அது அமங்கலம்தான். இது போர் விஷயமா இருக்குது, உலகத்தில் போர் நடக்குது, அதே சுற்றில் வேறு அங்கங்கே சண்டை போட்டிருக்காங்க, வேறு அரசியலில் சண்டை, அந்த சண்டை எல்லாமே அமங்கலம் தானே. அப்போ அதை பார்க்கணும் பொழுது அந்த ஃபோனில் அப்படி மனசு இழுத்துன்னு போயிடுது இல்லையா, மனசு இழுத்துன்னு போய் இன்னும் கொஞ்சம் அது என்ன தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்தோடு என்ன பண்ணோம், அதோடய லிங்க்கை போய் ஆராயிரும், உடனே போய் பார்க்குறோம் அப்படின்னு அப்படியே மனசு போயிடுது இல்லையா. எப்படி ஏமாத்துது பாரு மனசு. அந்த சமயத்தில் காப்பாற்றுறது எதுனா ராமான்ற நாமம் தான். அந்த சமயத்தில் என்ன அறியாமல் டக்குன்னு அதான் சொல்கிறேன், விவசாய கிருணன் தன் வசமின்றி. அதனால தான் நம்ம ராமநாமத்தில் நிஷ்டையாக இருக்கணும்னு சொல்லுது. நீ நிறைய சொல்லி பழக்கப்பட்டிருந்தால் தானே வரும், பழக்கம் இல்லாமல் எப்படி வரும் திடீர்னு. அப்போ நம்ம சொல்லி பழக்கப்படுறதுனால நம்ம இது ஒரு விஷயங்களில் மனசு இழுத்தாலும் கவர்ந்தாலும் இந்த மாயை ரொம்ப கொடியது. இப்போ யூடியூப்பில் பார்க்குறோம் எவ்வளோ போர்கள் நடக்குது, மட்டும் இல்லை உலகத்தில் சண்டை நடக்குது, அரசியலில் சண்டை நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதே சினிமா விஷயங்கள் இருக்குது. எதிலையாவது மனசு இழுத்துன்னு போயிடும். அப்படி ஒரு இழுத்தும் போகும்போது அந்த கண்ணால் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த கண்ணால் தான் பார்க்குறோம் யூடியூப்பில். அப்போ வேறு ஏதாவது விஷயங்கள் இல்லாட்டி டிவி பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயங்கள் லேப்டாப்பில் பார்க்குறோம். அது பார்க்குற விஷயமானது அப்படியே மனசு இழுத்தும் போது அது என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அது ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் இது இப்படி இந்த அளவுக்கு எல்லோரும் அதில் போய் விழுறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தெலாம் பார்க்கணுன்ற எண்ணம் அப்படியே மனசு இழுத்தும் போயிடும். அந்த சமயத்தில் நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டோம். நம்ம அந்த மனசு மயங்குற விஷயத்துலையே போயிடும். அப்படியே அந்த சமயத்தில் எது காப்பாற்ற தெரியுமா, இந்த டக்குன்னு பார்த்தா வாக்கில் ராம 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 ராமன்னு வந்துடும். அது யார் வர வைக்கிறது அந்த ராமநாமத்தை எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா வாக்கில் ராம 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 ராம
அப்போது ராம ராம ஆஹா நாமத்தை மறந்துட்டு நம்ம இந்த விஷயங்களில் நானும் மனுஷன் தானுங்க, நானும் உப்பு புளி காரம் சாப்பிட்றது தானுங்க. எனக்கு அந்த அந்த மனசு மயங்கர புத்தி அந்த இப்போ யூடியூப்பில் பார்த்தா வேறு இதில் பார்த்தா அந்த அது இழுத்தும் போயிடுது. அது என்ன தெரிஞ்சுக்கணும், அது ஏன் அப்படி என்ன இது திடீர்னு ஒரு அந்த இப்போ மீடியாவே என்னென்னா பரபரப்பாக அந்த விஷயம் போட்டோடனே டக்குன்னு என்ன பண்ண அது என்ன தெரிஞ்சுக்கணும், அது யார் சொன்னாங்க என்ன பண்ண அப்படின்னு போயிடுது இல்லையா மனசு. அந்த மனசு அது தெரிஞ்சுக்கிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு விட முடியாது. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே காலத்தை விரயமாக்கிடும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் நம்ம அஜாக்கிரதையாக இப்படி மயங்கும் போதும் ஜாக்கிரதையாக இருந்து காப்பாற்றுறது ராமநாமம் தான். அப்போ அமங்கலமான அதெல்லாம் பகவத் பக்தி அதெல்லாம் பக்தியை வளர்க்கும். அது மனசு இன்னும் களங்கமாகும். காமக்ரோதங்கள் ஆசையை வளர்க்கக்கூடிய இல்லை பத்தியா இவ்வளோ இது என்ன எது சொல்கிறாங்களே இந்த ரம்மி ஆடினா நிறைய பணம் கிடைக்கும், அதுபோல் ஏதோ ஒன்று ஆசை வளர்க்கக்கூடியது, இல்லைன்னா கோபத்தை உண்டாக்கக்கூடியது, இல்லாட்டி அப்பத்தியா எப்படி துவேஷம், அந்த துவேஷங்கள் அதில் ஒன்று ஆசை உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும், இல்லைன்னா கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதுலேயும் ஒரு கவர்ச்சி, அந்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் அது என்ன தெரிஞ்சுக்கணும், அது என்ன ஆச்சு ஏதாச்சு. அந்த சமயத்தில் ஒரு போடும் பட்டுன்னு அப்படியே வெட்டு 1 துண்டு 2 ஒரு போடும் பாருங்க, ராம 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 ராமன்னு வாயிலிருந்து வரும் பாருங்கள். அப்படியே அந்த அமங்கலங்களை அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிடும். அந்த மனசில் வரக்கூடிய அந்த கலங்கத்தை அப்படியே தூளாகிடும். அந்த ராம ராமன் எனக்குள்ளே வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த வாக்கில் பகவன் நாம வரும்பொழுது அந்த ராம ராம ராமன்னு ஏதோ ஒரு பெரிய மங்களம் ஏற்பட்டாமல் இந்த அப்படியே சூன்யமாக ஒரு தமோ குணத்தில் அப்படியே சோம்பேத்தனமாக அந்த யூடியூப்பை பார்த்துன்னு இருக்கிற அந்த சமயத்தில் 1/2 1 ஹவர் வீணாக போகிற அந்த சமயத்தில் டக்குன்னு அப்படியே ராம ராமன்னு வாயில் வரும் பாருங்கள். அது அப்படியே பரமமங்கலத்தை உண்டு பண்ணிவிடும். உடனே இந்த அமங்கலம்லாம் டக்குன்னு ஃபோனுக்கெல்லாம் கட் பண்ணிட்டு லேப்டாப்லாம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் டக்குன்னு உட்காந்து ராம 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 ராமன்னு அது என்ன பண்ணால் அடித்து துவம்சம் பண்ணிவிடும். நீ எதுலையோ மயங்க எந்தெந்த விஷயமோ கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, குப்பைகள் யூடியூப்பில் பார்த்தா அவ்வளோ விஷயங்களையும் போய் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அது தெரிஞ்சுக்க தான் நம்ம என்ன பண்ண அது என்ன நடந்தது இது என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறோம் இல்லையா. அது மாதிரி குப்பைகளை பார்க்கும்பொழுது நம்ம மனசு அமங்கலமாகுது இல்லையா. அந்த அமங்கலத்தை போக்கடிக்கக்கூடியது தான் ராம நாமம். அப்போ ராம 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 ராம் 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 ராம 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 ராம். திடீர்னு பார்த்தா வீட்டில் ஏதோ ஒரு சண்டை நடக்கும், வாக்குவாதம், அவங்க வாக்குவாதம் பண்ணும், இவங்க வாக்குவாதம் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாக்குவாதம் பண்ணும். அப்போ ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தில் வரும்போது டக்குன்னு ராம 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 ராமன்னு வந்து என்ன பண்ணுன்னா காப்பாற்றிடும். அந்த ராமநாமம் என்ன பண்ணுன்னா கோபத்தை வரவிடாதபடி அவங்க தான் வாக்குவாதம் பண்ணுறாங்க, அறியாமல் இருக்காங்க, அவங்க நாமா சொல்லாதவங்க. நீ நாமா சொல்கிறோம் இல்லையா, பாகவதன் இல்லையா, நீ போய் அவங்களோட வாக்குவாதம் பண்ணுவியா? என்னால் பேசாமல் இருக்க முடியல. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மௌனத்தை கடைப்பிடிக்கிறது தான் ராமநாமம் சொல்கிறது. உன்னால் அந்த இடத்துல அவங்க பேசுகிற பேச்சு என்னால் எரிச்சல் உண்டாகுது, உடனே கோவம் உண்டாட்டாங்க. நீ உட்காந்து ராம 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 ராமன்னு சொல்ல ராம 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 அவங்க திட்டினே அவங்க நம்மளை திட்டினே இருக்கும்போது ராம 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 ராமன்னு சொன்னால் மனசு மௌனமாயிடும். அவங்க திட்டி ஓய்ஞ்சிடுவாங்க. யார் காப்பாற்றுதுன்னா ராம நாமா உன்னை தவறான வார்த்தைகள் பேச விடாதபடி, அதே மாதிரி கூட சண்டை போடாதபடி அந்த மௌனமாக இட்டுன்னு வந்துடும். அப்படியே வீட்டுக்கு இட்டுன்னு வந்துடும். அவங்களோட வாக்குவாதம் பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துடும். இட்டுன்னு வந்து உட்காந்து ராம 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 மனசில் அவ்வளோ சாந்தி இருக்கும். அவங்க பேசுறதை நான் எப்படி விட்டு குத்து வர்றது, அது எனக்கு தோல்வி இல்லையான்னு அந்த தோல்வி மனப்பான்மையே இருக்காது. என்னென்னா பகவான் பொறுத்து கொள்ள அந்த இடத்துல பொறுத்து கொண்டு போகக்கூடிய தன்மை அந்த ராமநாமத்தினால நம்மளை பக்குவப்படுத்தினா பற்றியா. ஒன்று உலக விஷயங்களை மயங்கிறது. இப்போ யூடியூப் பார்க்குறோம், வேறு ஏதாவது லேப்டாப் பார்க்குறோம், அதுலேருந்து காப்பாற்றுது ராமநாமம். இப்போ என்னன்னா டக்குன்னு ராமநாமம் வந்து வாக்கில் என்ன பண்ணுச்சு, அஜாமலனை மரணத்திலேருந்து காப்பாற்றின மாதிரி எனக்குள்ள இந்த ராமநாமம் வந்து என்ன பண்ணுது, தேவையில்லாத வானம் அவங்க தான் வாக்குவாதம் பண்ணணும் கூட, நீயும் ஹார்ஷாக பேசி அது கூடாது. நீ பகவன் நாமா சொல்கிறேன். டக்குன்னு ராம 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 அது அப்படியே கவுண்டிங்கில் அப்படியே வந்துன்னே இருக்கும். அது சங்கியன்னா எண்ணிக்கை இல்லாமல் படம் வந்துன்னு இருக்கும். ராம 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 ராமன் அது எண்ண முடியாது. அப்படி வந்துன்னே இருக்கும்போது டக்குன்னு மௌனமாயிடும், வாக்கு மௌனமாயிடும். அவங்க பேசினாங்கன்னு கூட 2 வார்த்தை பேசினா
உடனே மூணாவது வார்த்தை ராமராமான்னு வந்துடுமா உள்ளுக்குள்ளே. அந்த ராம 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 ராமன்னு வாயில் வந்த உடனே டக்குன்னு வேணால் மௌனம் ஆகிடுவேன் நான். என்ன இவன் பேசி நின்றால் நமக்கு அவங்க தான் நிறைய பேசியிருப்பாங்க. நம்ம ஒரு வார்த்தை 2 வார்த்தை விட்ட கூட உடனே ராமநாமம் வந்து தடுத்துடும். அது கூட நீ பேசாத, அவங்கள எதிர்த்து கூட பேசாத, அவங்க பேசியும் போட்டோம் அப்படின்னு டக்குன்னு வாயை என்ன பண்ண ராம 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 ராமன்னு நான் என் வாயை மௌனமாக்கிடும். அவன் பேசுறதுக்கு பதில் பேசாதபடி வாயை மௌனமாக்கிடும். இந்த ராமர் தான் வந்து காப்பாற்றுறாரு. ராமர் தானே பதிலுக்கு பதில் பேச மாட்டார், மௌனமாகிடுவார். அது மாதிரி வருஷமாக கொடூரமான வார்த்தைகளில், மனசு புண்படக்கூடிய வார்த்தைகளில் ஈட்டி குத்துற மாதிரி பேசினா கூட பதிலுக்கு பேச மாட்டாராம். உக்கிரமாக மௌனமாக போயிடுவாராம் ராமர். அது ராமருடைய குணங்கள் வருது. அப்போ அவருடைய நாமத்தை சொன்னால் நம்மளுக்கு அந்த குணங்கள் தானே வரும். அப்படி வந்துடும், டக்குன்னு மௌனம் ஆகிடும். நம்ம பாட்டு உள்ளுக்குள்ளே ராமநாமம் ஓடின்னு இருக்கும் எங்களுக்குள்ளே, ராம 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 ராம. ஆனால் அது ஆப்போனண்ட்டுக்கு தெரியாது. அவங்க என்னை வாக்குவாதம் பண்ணி திட்டிருந்தாங்க, நான் சைலண்ட் ஆகிட்டேனே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நான் சைலண்ட்டாக ஆனது நான் இல்லை, நாமம் என்னை சைலண்ட் ஆக்கிடுச்சு. இல்லைன்னா பெரிய ரகலி ஆகிடும். அவங்க பேச, நான் பேச, அது பேச, இது பேச, அது என்ன வேணால் வார்த்தைகள் பெருசாகிடும். அந்த 2 வார்த்தை வரும்போதே ராமநாமம் வந்து தடுத்து என்ன பண்ணும், தடுத்து ஆட்கொண்டு டக்குன்னு வீட்டுக்கு ஆயிடுச்சுன்னு வந்துடும். அவங்க இடத்துல பேச வேணாம், விட்டு வாக்குவாதம் பண்ண வேணாம், வந்துட்டு அப்படியே மௌனமாக்கிறேன். இப்போ தோல்வியாக வெற்றி என்ன, எனக்கு தான் ரொம்ப வெற்றி. நான் கண் கூட, ஏன்னா இவ்வளோ இதே நான் ஒன்று கொஞ்சம் பேசினா, ஏற்கனவே இதெல்லாம் அறியாமல் இருக்கும்போது பேசும்போது எவ்வளோ ஒரு மன உளைச்சல் உண்டாச்சு. இப்போ அதே மன உளைச்சல் மறுபடியும் வாங்கி கட்டிக்க போறியா, வேணாம், அழகாக வீட்டுக்கு வந்தோமா. இப்போ ராமநாமம் சொல்லும்போது நான் சைலண்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா நான் தோல்வி வெட்டினா, என்ன ராமா என்னை காப்பாற்றினியே, அந்த ராட்சசத்துலேருந்து என்னை காப்பாற்றினியே, அவர்கள்லாம் என்னை விட மாட்டாங்களே, பஞ்சு ஆக்கிடுவாங்களே பேசி. அப்போ பயங்கரமாக பஞ்சு ஆகணும்னா கையால் அடித்து தான் பஞ்சு ஆகணும் இல்லை, வார்த்தைகளால் அடித்து பஞ்சு ஆக்கலாம் ஒருத்தரை. அது மாதிரி பேசுவாங்க. அவங்களோட போய் நம்ம வாய் கொடுக்கலாமா அப்படின்னு நம்மளை ஆயுஷ்னு வந்து நம்மளை என்னை காப்பாற்றி விட்டேப்பா ராமா, ஆஹா. அப்படியேப்பட்ட பயங்கரமான ஒரு இடத்துல தான் நம்மளை காப்பாற்றி விட்டுருவோம். அந்த வாக்குவாதம் பண்ணாத, அவங்களோட கூட பேசாத, அவங்க பேசியும் போட்டோம் நீ பேசாத அப்படின்னு மௌனமாக்கி விட்டுரும். அந்த ராமராமான்னு உள்ளுக்குள்ளே ஓடுறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் மௌனமானது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அப்படின்ட்டு என்ன நம்ம நல்லா பேசணும், இவன் கூட சண்டை போடுவான்னு பார்த்தா, கூட எதிர்த்து பேசுவான்னு பார்த்தா கம்முனுக்குறானே அப்படின்னு. நான் கம்முன்னு ஆனது வந்து அது பக்குவத்தினால இல்லை, ராம நாமத்தினால. அப்போ சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ நான் மௌனத்தை கட்டுவேன். அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ண 2 வார்த்தை பேசுவாங்க, அப்போ விட்டு போயிடுவாங்க பாட்டுக்கு. நம்ம சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா தனியாக கற்றுக்கிட்டு அவனை பைத்தியக்காரங்களா அவங்க தனியாக கற்றுறதுக்கு. சண்டை போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் தான் அவங்க கூட அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், நம்ம டென்ஷன் ஆகும், அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், நம்ம டென்ஷன். அப்படியே அந்த வார்த்தை மேலே வார்த்தை விட்டு அதுக்கப்புறம் கை கலப்பு கூட ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை நம்ம பேசும்போதே அந்த ராமநாமம் வந்து தடுத்து ஆட்கொண்டு, வேணாம் இது உனக்கு தகுதி இல்லை, நீ வா. அவர்கள் பேசலாம், அவர்கள் நாமத்துடைய மகிமை தெரியாதவர்கள் பாகவதர்கள் அல்ல, அவர்கள் பேசலாம். அவர்கள் வேறு, நீ வேறு அப்படின்ட்டு ஆயுஷ்னு வந்துடும். ஆயுஷ்னு வந்து உட்காந்து ராம 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 ராம. அப்போ தான் எனக்கு ஆழியே வந்துடும். எனக்கு இந்த ராமநாமம் என்னை அந்த பெரிய சண்டையை ஆக்க விடாமல், என்னை அப்படியேப்பட்ட ராட்சர்கள் வாயில் போய் நிற்காதபடி, என்னை அவருடைய சாபங்கள் வாங்காதபடி, அங்கே வந்து அவர்களுக்கு கெட்டவர்களாக நம்ம அந்த ஊருக்கு 4 பேர் பார்க்குற மாதிரி நம்மளை அவமானப்படுத்தாதபடி இப்படி காப்பாற்றிட்டு வருது இந்த ராமநாமம். இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? எனக்கும் கோபம் வரும் இல்லையா, நம்மளும் உப்பு புள்ளி காரம் சாப்பிட்றோம், கோபம் வரும் இல்லையா. அந்த கோபத்தை அடக்கி காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மம் அயம் ஈரிதன்னு சொன்ன அந்த பாகவத மகாத்மிய வசனம் இப்போ கண்கூட உணரும்போது அழவருமா வராதா? எல்லா ஆசைகளிலிருந்தும் கோபத்திலிருந்தும் ஜெயம், அந்த காமக்ரோத ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய தர்மம் இந்த பாகவத்தில் சொல்லப்பட்டுக்குன்னு. அந்த தர்மம் நாம சங்கீர்த்தன தர்மத்தை விட வேறு என்னன்னு சொல்ல முடியும், சொல்ல பார்க்கலாம். அப்படி போது நம்மளுக்கு அப்படியே அழையாகவும் தரும். எனக்கு ராமா உன் நாமத்தை கொடுத்து இப்படி என்னை காப்பாற்றுறியே, நான் என்ன கைமாறு செய்ய போகிறதுக்கு? அப்படி கைமாறு நினச்சா நீ தானே படித்த வினோத பாத்திரம், அவன் வினோதமானவன் அப்படின்னு. இதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? கடன்பட்டவன் தான் நம்மளாம் பகவான் நாமத்தை சொல்கிறதுனால தேவகடன், பித்திருக்கடன், ரிஷிகடன்லாம் கடன், உன்னுடைய கடன் அடைஞ்சிது. உன்னை கடனாளி இல்லாதவனா பண்ணிட்டு கூடியது ராமநாமம். அப்படின்னும் போது அந்த ராமநாமம் எவ்வளோ விசேஷமானது. யோசிச்சு பாருங்கள். பூத கடன் கூட கிடையாது, மற்ற ஜீவராசிகளுக்கு கூட நீ கடன்பட்டவன் கிடையாது. அதனால் அந்த நாமம் நம்மளை காப்பாற்றுற மாதிரி
இன்னும் ராமராமா தான். நான் ராமர்னு நினைக்கல. ஆனால் இந்த ராமநாமா எப்படி பக்குவப்படுத்தி நம்ம புத்திக்குள்ளே பேசி, இதெல்லாம் உனக்கு தகுதி இல்லாதது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துன்னு வந்து மௌனத்தை கடைப்பிடிக்க வச்சு, அவர்கள் பேசுறதுக்கு பதில் பேசாத அப்படின்னு சொல்லி, அப்புறமா நம்மளை காப்பாற்றி தடுத்தாட்கொண்டு இந்த வார்த்தை தான் நல்லா இருக்குது. அப்படி நம்மளை எப்படி சுந்தர நாயனாரை தடுத்தாட்கொண்டு ஈஸ்வரன் காப்பாற்றி அவரை சிறந்த தொண்டராக மாற்றினாரோ, அது மாதிரி இந்த நாமா அவங்களாம் நேரில் வந்தார் சிவபெருமான். இந்த நாமா ரொம்ப கருணை உள்ளது. நம்ம எந்த தவறையும் செய்ய விடாதபடி, அதே தவறுகளால் பாதிக்கப்படாதபடி நம்மளை காப்பாற்றுறது பாருங்கள், சூப்பருங்க. அதாங்க ராமநாமம். ராம 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 ராம். இதனுடைய கருணையை நம்ம என்னன்னு சொல்கிறது? என்ன சாதுவாக்கிடுச்சு பாருங்கள். அப்படின்னா அப்பா அவருக்கு பேச மாட்டார்ப்பா, அவர் கம்முன்னு போய்டுவார்ப்பா, ஆனால் அவரெல்லாம் திட்டாது, அதெல்லாம் நம்மளுக்கு பாவம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி பகவான் நம்மளை வச்சுருக்கான் பற்றியா? அதுவே ஒரு அப்பாவி மாதிரி, புரியுதா? அவரை போய் பேசாத, அவரை திட்டாத, அவரை திருப்பி கூட எதுவும் பேசாமல் கம்முன்னு போய்டுவார் அவர் அப்படின்றது சொல்கிற அளவுக்கு நம்மளை பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது ராமநாமம் தானே. ஏன்னா இந்த நாமா ஏதோ ஒரு உலக விஷயங்களே அமங்கலமான விஷயம்தான். அந்த அமங்கலமான விஷயம் ஏதோ சிந்திக்கும், டக்குன்னு ராம 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 ராமன்னு வந்துடும். ராமராமன் அந்த அமங்கலமான எண்ணங்கள்லாம் அப்படியே தவிடு பொடி ஆக்கிடும். தூள் தொல்லாயிட்டு மங்களகரமான ராமநாமம் என்ன பண்ண காப்பாற்றிடும். அதே சமயத்தில் லஸ்ட் டிசையர்னால் எல்லாருக்கும் புரியும். நான் அவ்வளோதான், அது கீழே இறங்கி நான் பேச விரும்பலை. அந்த எண்ணம் வரும்பொழுது கூட இந்த ராம 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 ராமன் உடனே வாயிலேருந்து பார்த்தா நல்லா கர்ஜனையாக வரும். அது வரும்போது அப்படியே அந்த எண்ணம் சி கேவலமான இந்த அசுத்தமான லஸ்ட்டுனாவே அசுத்தம் தான், அசுத்தமான எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வரலாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ராமநாமம் தடுத்தாட்கொண்டு உன்னை சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக அப்படியே ப்யூரிஃபை ஆகிட்டோம். அந்த ராமநாமம் சேதோ தர்ப்பணம் அர்ஜனம் வருங்க. மனுஷன்னாவே வருங்க, இல்லை லஸ்ட் டிசைர் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும், பயம் வரும், அப்படி எல்லாமே வரும். தவறான ஆசைகள், ஒரு கவர்ச்சியான விஷயம் பார்த்தா லஸ்ட் டிசைர் வரதான் செய்யும். அந்த சமயத்தில் நம்ம எது காப்பாற்றுதுன்னா, நம்ம மனுஷன் பயங்கர சுபாவம் உடையவன், அது அந்த பலவீனத்தை ஒத்துண்டே ஆகணும். அதெல்லாம் நான் பெரிய தபஸ்வி, நான் எல்லாம் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் காமத்தை அடக்கிட்டேன், நான் எல்லாத்தையும் கோபத்தை அடக்கிட்டேன், சும்மா அதெல்லாம் வாய்ஜாலுக்கு. பெரிய மகான்களே வழிக்கு விழுந்தான், விஸ்வாமித்திரரே வழிக்கு விழுந்தான், எவ்வளோ மகாத்மாங்களே அடக்க முடியாமல் கீழே வீழ்ச்சியிருந்தாங்க, நம்மளே எந்த மூளைக்கு. அப்போது லஸ்ட் டிசைர் வரதான் செய்யும். ஆனால் அந்த சமயத்தில் அந்த லஸ்ட் டிசைரில் நாம் மயங்கி விழாதபடி காப்பாற்றுதுன்னா ராம 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 ராம. அது என்னவோ அந்த எண்ணங்களே இல்லாத பண்ணிடும், அந்த சுச்சுவேஷனே மாற்றிடும். அந்த காம எண்ணங்கள் உள்ளே வரும்போது உணர்வுகள் எப்படி கலங்குது, அந்த அதில் விழுந்துட்டா அப்புறமா அவ்வளோதான், எழுந்துக்க முடியாது. அப்போது அந்த எண்ணங்கள் வரும்பொழுது கூட இந்த ராமநாமம் தாக்கி அதை பலவீனத்தை தூக்கி போட்டு நம்மளுக்கு பலமுடையவனாக மாற்றி நம்மளை ப்யூரிஃபையாக மாற்றுற அந்த சூழ்நிலையிலேயே அந்த இடத்துலையே நம்மளை சுத்தமாக்குது இந்த ராமநாமம். நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், சும்மா ஏதோ புஸ்தகம் படிச்சுட்டு சொல்ல. புஸ்தகம் படித்ததெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குதுன்னா அது மகானுடைய அனுபவம் இருக்கணும், சரி. ஆனால் அது நமக்கு அனுபவமான சத்தியமான அனுபவம். அந்த ராமான்னு சொல்கிறல வேஸ்ட்டே கிடையாது, வீணே போகாது. அந்த சமயத்தில் அந்த ஆபத்தில் நீ மாயில் விழ போகிற அப்படின்ற காலத்தில் உன்னை கழுத்தை பிடிச்சி சத்தன்னு சிண்டை பிடிச்சி தத்தன்னு வெளிச்சின்னு வந்துடும். வெளிச்சின்னு உன்னை சுத்தமாகிடும், சத்தியமாக சொல்கிறேங்க. அப்போ ராமன் நாமம் அந்த இடத்துல ராமநாமம் வரும். அதில் ராமநாமம் அப்போ சுத்தமான ராமநாமத்துக்கு முன்னாடி நம்ம அசுத்தமான எண்ணங்கள். அதனால தான் சொல்கிறேன், மனைவியோடு கொஞ்சம் போது கூட ராமநாமா சொல்லு, பிள்ளைகளோடு மனைவி சொல்ல. ஐயோ அது எப்படி அந்தரங்கத்தில் மனைவியோடு கொஞ்சம் போது கூட பகவான் நாம சொல்ல முடியும்னா சொல்லி பாருண்ணா. அமங்கலமான எண்ணம்ன்றது தெரிஞ்சதில்லை, அது வெளியே வந்துடும். அது மாதிரி லஸ்ட் டிசைர் கூட அந்த இடத்துல மங்களகரமான ராமநாமத்தை வச்சு நீ தவறு பண்ணுவியா, தவறான எண்ணங்களில் நீ மயங்குவியா? சான்ஸே கிடையாது. அப்படியே மாற்றிடும். அதையும் தாண்டி அந்த காமம் மீறி
வருதுன்னு சொன்னால் அது வச்சு செய்வார் ராமர். அது எப்படி பண்ணுமோ அது பண்ணிடுவார் சூப்பராக. ஆக மொத்தம் உனக்குள்ளேருந்து நாமும் தான் ஜெயிக்குமே தவிர உனக்குள்ள லஸ்ட் டிசைட் தோற்றுப்படும். இது சத்தியம், நான் பார்த்துருக்கேன், நேருக்கு நேராக அனுபவிச்சிருக்கேன். அதுதாங்க பெரிய ஆச்சரியம். நம்ம சக்தி விரயமாகாதபடி காப்பாற்றோம் ராமநாமம். சத்தியமான விஷயம். நம்ம எல்லாம் எது இருந்தாலும் மேலோட்டமாக தான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன்னா ஓரளவு தான் சொல்ல முடியும், ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம். நம்ம சக்தி விரயமாகாதபடி காப்பாற்றோம் ராமநாமம். எப்படியாப்பட்ட லஸ்டத்தை செய்யலையும் சத்தியமான விஷயம். சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நான். அப்போ அந்த ராமநாமம் மங்களகரமான, ஏன்னா மனசு பயங்கர சுபாவம் உடையது. அது எல்லா நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி அப்படி பியூரிஃபையாக உன்னை அப்படியே தங்கத்தாரகியா அப்படி உன்னை பிரகாசிக்க செய்யும். உன்னை மகாத்மாவாக பிரகாசிக்க செய்யும். எவ்வளவு கீழ்நிலையில் நீ போனாலும், எவ்வளவு அசுத்தத்தில் நீ போனாலும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துல அவங்க என்னென்னா எல்லாம் மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்க. அந்த இடத்துல போனேன். நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு ரசம் சாப்பாடு போட்டாங்க. இருந்தாலும் நான் பார்த்தேன். அப்போது கொஞ்சம் மனசு மயங்கிச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்டா தப்பு இல்லை, இது பண்ண தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லைன்னு என்ன ஆகும்? சரி சாப்பிடலாம். ராம 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 அது ஒன்றும் தகுதி இல்லை. அதை சாப்பிட, அந்த ரசம் சாப்பாடு கூட அங்கே சாப்பிடாது. அவ்வளோ எழுந்து வந்துட்டேன். எப்படி பசி அடங்கி போச்சு? நல்ல பசியில் இருந்தவன் பசி அடங்கி போச்சு. அந்த கோரமான விஷயங்கள்லாம் பார்த்தேன். அந்த இடத்துல நான் சாப்பிடல, வந்துட்டேன். பகவான் நம்ம அங்கே சாப்பிட விட மாட்டான். அவருக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு நல்லா பழகினிருந்தாலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நம்ம ஈடுபாடு இல்லாதபடி நம்மளை காப்பாற்றி விட்டது இந்த ராமநாமம். இதெல்லாம் எனக்கே தெரியல. இதெல்லாம் தான் சொல்கிறேன், பெரிய மேஜிக். இது மேஜிக் பண்ணது, பெரிய மிராக்கள் பண்ணோம் ராமநாமா. என்னன்னா அப்படியே ராமநாமா சொன்னால் எனக்கு சொத்தெல்லாம் கூறிய பிச்சுன்னு கொட்டுது, அதான் மிராக்கள் அப்படின்லாம் நினைக்கிறோம். நோய்கள்லாம் குணமாக்குது, அதான் மிராக்கள் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் வேறு மனசில் உள்ள நோயை போக்கிடும், மனசை பக்குவப்படுத்தும், சூப்பராக பக்குவப்படுத்தும். அது பக்குவப்படுத்துகிற மாதிரி உன்னாலேயே உன்னை மாற்றிக்க முடியாது. நம்ம நான் தான் சொல்கிறேன், பயங்கர சுபாவம், நம்ம கோவப்படுறது சுபாவம், நம்ம பலவீனம் பயப்படுற சுபாவம், பெரிய பயம் தாக்கும். அதான் சொல்கிறேன், சொல்பம் அப்பியசிய திராயதே சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகோதோபி. பெரிய பயத்துலேருந்து ஒன்று விடுவிக்கணும். அது எப்படி விடுவிக்கும் அதான் பார்க்கலான்ட்டு ராமநாமா சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு என்னென்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதனால் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வர வச்சு என்னை பிடிச்சின்னு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். உண்மையிலே நடந்த விஷயம். ஆனால் போலீஸ் ஆனால் என் மேலே தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் என் மேலே தப்பு கல்பித்து என்னை ஆபத்தில் சிக்க வைக்கிறதுக்கு ஒரு ரவுடிசம் வச்சு என்னை ரவுடிசம் வச்சு என்னை அடிக்கணும், இல்லை போலீஸ் மூலமாக என்னை சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம். ஒரு 2 பேர், நான் யாரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த சமயத்தில் நான் எப்படி பயந்துருப்பேன். ஆனால் எனக்கு பார்த்தா எனக்கு எந்த ஆள் பலமும் இல்லை, எந்த பலமும் இல்லை. ஒரே ஒரு பலம் தான், நாம பலம் தான் இருக்குது. அப்போது பயம், உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு. ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் உண்மையிலே என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவர்கள் மேலே தான் தப்பு. அவர்கள் ஆக்ரோஷத்தினால, அதிகாரத்தினால நம்மளை என்னென்னா போலீஸில் சிக்க வைக்க பார்க்குறான், இல்லாட்டி ரவுடிசத்தில் என்னை அடிக்கணும், மொத்தம் என்னை பழிக்கு போய் வாங்கணும். ஏன்னா அநியாயமாக இத்தனை என் உறவினர்கள் தான், வேறு யாரும் இல்லை. அப்போ என்னை சிக்க வைக்க பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், பயந்து ஓடினேன், வீட்டை விட்டு ஓடினேன். இப்போ இங்கே இருந்தால் தானே நம்மளுக்கு போலீஸ் பிடிக்கும், இதே இங்கே இருந்தால் தானே ரவுடிஸ் ஆளை வச்சு அடிப்பாங்க, அதனால் நம்ம எங்கேயாவது ஓடிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், வீட்டை விட்டு ஓடிட்டேன். வீட்டை விட்டு ஓடி திருப்பதிக்கு போயிட்டேன். திருப்பதிக்கு போய் 2 நாள் இருந்தேன். அப்புறமா அப்படியே வந்தேன். அப்படி இப்படி எங்கெங்கேயோ சுற்றி நின்று டக்குன்னு பார்த்தேன், நம்ம கையில் ராமநாமா இருக்கும்போது எதுக்கு நான் பயப்படணும்? இவங்களெலாம் போய் என்ன நடக்குதான் நடக்கட்டும். பிரகலாதன் பயந்தாரா? பிரகலாதன் நாராயணன்ற நாமத்தை வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய ஜெயதி ஜெகதி மாயாம். அந்த உலக மாயை ஜெயிக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு நாமா, நாராயணா என்னும் நாமம் இருக்கும்போது நமனும் பயப்படுவான். யமன் தலையிலே
நர்த்தனம் ஆட முடியும் நாமா சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எதுக்குங்க பயப்படணும்? அப்போ தான் அந்த நாராயணன்ற நாமத்தை பிடிச்சிட்டு பிரகலாதன் நெருப்பில் போடு, ஆபத்துக்களை ஈட்டிகளால் குத்து, என்ன பண்ணாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு திருட விசுவாசம் அந்த பிரகலாதனுக்கு இருந்த மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், அங்கே இங்கே சுற்றத்தை விட என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்தேன். எங்கள் வீட்லேயும் என்னால் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை. அதான் சொல்கிறேனே, இப்போ என்னை வந்து ஒன்று போலீஸ் பிடிச்சிடணும், இல்லைக்காட்டி ரவுடிஸை வச்சு என்னை அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க நம்ம உறவினர்களே. அது மாதிரி அந்தளவுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆனால் நான் ஒரு பாவம் பண்ணல, அவங்களா பண்ண தப்பு. ஆனால் நம்ம மேலே அதான் சொல்கிறேனே, காரணம் இல்லாமல் என் மேலே தப்பு இல்லாமல் என்னை அபராதி ஆக்கிட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை, ஒரு பயம் ஏற்பட்ட நிலையில் நான் ஓடினேன், வீட்டை விட்டு ஓடினேன், திருப்பதிக்கு போனேன். அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் நான் ஏன் நம்ம இப்படி பயந்து ஓடணும், நம்ம வீட்டில் மறுபடியும் வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து உட்காந்து ராம 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 அருமை, அவ்வளோ பெரிய விஷயம் ராமன் நாமம் இருக்கும் பொழுது நான் ஏன் பயந்து ஓடணும்? அபயம் சர்வபூதேப்பியன்னு சொன்னவன் இதே ராமன் தானே, இதே ராமன் தானே. பயமற்றவனாக உன்னை நான் பண்ணுறேன், சகல பூதேப்பிய சகல ஜீவராசிகள்னும் உன்னை பயமற்றவனா உன்னை காப்பாற்றுறேன், நீ தவாஸ்மிதி என்னை சார்ந்தவன் ஆகிட்டு நீ ராமராமான்னு சொல்லும்போது என்னை சரணகதி அழிஞ்சவன் நீ சகுருதேவ பிரபன்னாவே நான் அந்த மாம்பியகம் சரணபிரஜன்னு சொன்னதுக்கு வியாக்கியானம் தான் வந்து நாமசங்கீர்த்தனமே சரணாகதி தான் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. அப்போ நான் உட்காந்தேன், என்ன நடக்குதோ பார்த்துடலாம், என்னத்தான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம விட்டு நம்ம ஏன்பா போனோம். அதுதான் வந்தேன், உட்காந்தேன், ராம 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 ராம. ஒரே ஆக்ரோஷம்லாம் இல்லை, சாதாரணமாக ராமநாமா சொன்னேன். ஒரே ஆக்ரோஷத்தில் ராம ராமா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா வெறித்தனமாக இல்லை, நான் சாதாரணமாக உட்காந்து ராமநாமா சொன்னேன். ராம 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 ராம் ராம 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 ராம். இது நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? எனக்கு வர வேண்டிய ஆபத்து அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை நான் விஸ்தாரமாக சொல்ல, யாரையும் பழி வாங்குகிற மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தான் கட்சியில் நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வேறு விதத்தில் அவங்களுக்கு பெரிய லாஸ். என்னது பெரிய லாஸ்? அவங்களுக்கு தான் கட்சியில் கஷ்டம் வந்தது, அவங்களே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதுதாங்க நாமம், இதுதான் ராமநாமா. நீ பயப்படக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது, பயந்து ஓடாத, உட்காந்து உன் இடத்துல உட்காந்து நாம சொல்லு, தைரியமாக சொல்லு. 4 பேருக்கு நம்ம உபன்யாசம் பண்ணுறோம், நாமளே பயந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த ராம 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 ராம. என்ன ஆச்சுன்னா அது ஆப்போசிட்டாக மாறி போச்சு. என்ன பயமுறுத்தணும்னு நினச்சவங்க கடைசியில் அவங்க பயந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாச்சு, அவங்களுக்கு தான் பாரம் அதிகமாச்சு, கடன் சுமை, வேறு விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துடுச்சு. டென்ஷன். அப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க அப்புறமா கத்தி நின்றாங்க, லபலமனு இது பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் சைலண்ட்டாக ராமநாமா சொல்லியிருந்தேன், சாதுவாக கம்முன்னு போயிட்டோம். நம்ம போன உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்புறமா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இருக்கிற இடம் தெரியாமல் அதான் சொல்கிறேன், சூரியனை கண்ட பனி போல் அது திவலையே இல்லாமல் அந்த அடையாளம் கூட இல்லாமல் போயிடுச்சு, மறைஞ்சி போச்சு. அந்த சமயத்தில் தான் பெரிய விகாரம் எடுத்து ஆடும், தலைவிரிச்சு ஆடும். அப்போ நம்ம பயமுறுத்தோம் பயங்கரமாக, ஆஹா ஓஹோன்னு. அதுவும் பார்த்தா 2 நாள் 3 நாள் அது காணாமே போயிடுச்சு அந்த பிரச்சனை. அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பகவான் நாம சொல்கிறேன். ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். அப்படியே தெரியாமல் தப்பு இல்லை, பகவான் மன்னிப்பு இல்லாட்டி நம்ம தாழ்ந்து போகிறதா இருந்தால், இப்போ நம்ம யாருக்கு அபராதம் பண்ணோமோ அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிற மனப்பான்மை உள்ளவனாக இருந்தால் கண்டிப்பாக ராமநாமா காப்பாற்றும். நான் அகங்காரமாகவே இருந்தால் அது எப்படி ராமநாமா காப்பாற்றும்? அப்படியே நம்ம மேலே தப்பு இருந்தால் தப்பு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தாழ்ந்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்தால் கண்டிப்பாக ராமநாமா காப்பாற்றும் நம்மளை. அதே தப்பே இல்லாத போது நம்மளை அப்போ ராமநாமா காப்பாற்றாதா? நம்மளால் தப்பே இல்லாத போது நம்மளை ராமநாமா காப்பாற்றாதா? கண்டிப்பாக காப்பாற்றும். அப்போது நம்மளை அவமதிக்கிறவர்கள் தான் அவமதிக்கப்படுவார்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. அப்புறமா தொடர்ந்து ராம 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 ராமன்னு சொல்லும்போது சூரியனை கண்ட பனி போல் அந்த பிரச்சனைகளை சவுடு பொருள் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமா நான் சந்தோஷம் மட்டும்தான், ஆனந்தம் மட்டும்தான். இது மாதிரி ஆசைகள்லேருந்து, கோபத்திலேருந்து, பயத்திலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது பகவான் நாமா அப்படின்னும் போது
என்னென்னவோ அப்படியே தலைமை கழுத்தை பிடிக்கிற மாதிரி அப்படியே போலீஸ் வந்துடும், நம்மளை இட்டும் போயிடும். நம்ம எந்த தவறும் பண்ணல, ஆனால் அவர்கள் பொய் சொல்லி நம்மளை அபராதம் அபராதி ஆக்கி நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு பயம், ரவுடிசம் வச்சு ஆளை வச்சு அடிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயம். இதெல்லாம் எவ்வளோ மனசு போட்டு தாக்கும். ஏன்னா எனக்கு எந்த ஆள் சப்போர்ட்டும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான், ராமநாமன்ற சப்போர்ட் தான், பகவான் தான் சப்போர்ட். அப்படிப்பட்ட எனக்கு பண பலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. ஒரே ஒரு பலம், ராம. பிரகலாதனுக்கு என்ன பலம் இருந்தது? அந்த நாராயணன்ற நாம பலம் தவிர வேறு என்ன இருந்தது? ஹிரண்யகசிபுக்கு 14 உலகங்களும் கட்டுப்பட்டு இருக்குது. ஆனால் பிரகலாதனுக்கு பகவான் மட்டும்தான் கட்டுப்பட்டு இருக்கான். அது ஒன்று போதுமே, அது மேலே அது பார்த்துக்கும். அது நம்ம எதுவும் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி தான் எனக்கும் எந்த பலமும் கிடையாது, பகவான் ஒருத்தன் தான் பலம் அப்படின்னு நம்ம நாமா சொல்ல உடனே ராமன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. ஆனாலும் நான் அதை விரும்பலை சொல்கிறது. இருந்தாலும் அது எப்படி மாற்றுது ராமநாமன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனால் அவங்களும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் நிம்மதியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம தேங்கி வச்சவங்க கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அப்படி நினச்சா தான் நம்ம ராமநாமம் நாக்கில் கீர்த்தனீய சதாஹரிஹி, நம்ம நாக்கில் அனவரதும் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்க முடியும். அவங்க நம்மளுக்கு தீங்கு, நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணேன், நான் உனக்கு நான் உன்னை ஆளை வச்சு என்ன பண்ணுறேன் பாரு, வர வைக்கிறேன் பாரு, உன்னை பொழுது தோன்ற மாதிரி பண்ணுறேன் பாரு, உன்னை அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க. அந்த மிரட்டுதலே பார்த்தா நான் அதை செய்கிறேன் பாரு, டக்குன்னு ஃபோன் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார் ராமநாமர். ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார் ராமர். இதுதான் அப்போ ராமநாமம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுச்சு. பண்ண முடியும், ராமநாமத்தினால் முடியாது. அப்படியே அப்படி பண்ணியிருந்தால் அது விபரீதம் வேறு மாதிரி வெடிச்சிருக்கும். அது அவங்களுக்கு தான் திரும்பியிருக்கும். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பகவான் என்னை பகவான் காப்பாற்றிருப்பார். அதனால் அந்த நம்பிக்கை திடமாக இருக்குது எனக்கு. அப்படியே அவங்க பிரச்சனை பண்ணியிருந்தா கூட, ஆளை வச்சு அடிச்சிருந்தா இல்லாட்டி போலீஸ் அது போல் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த நாள் விபரீத பலன் அவங்களுக்கு தான் உண்டாயிருக்கும். அதுவும் தெரியும் அப்படி வந்திருந்தாலும். ஆனால் அது வரவிடாதபடியே ராமநாமம் காப்பாற்றிடுச்சு. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நாமத்தை நம்பினவங்க நகி கல்யாணுக்கு துர்கதியும் தாது கச்சதி. நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் துர்கதி அடையவே மாட்டாங்க, அவங்களுக்கு கெடுதல் வராது. நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடைய மாட்டான் அப்படின்ட்டு கீதையில் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். யோகக்ஷேம வகாமியம், உன் பாதுகாப்பு என்னுடையது அப்படின்ட்டு யோகக்ஷேம் வகாமியகம்னு சொல்லியிருக்கா. எதுக்காக? நம்மளை மாதிரி அனன்ய சிந்தை வந்து அனைவரதும் பகவான் நாம சொல்கிறவங்களுக்கு தான் சொல்லியிருக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய பயங்கள்லாம் தூளாகிடும், தவிடுபடியாக போயிடும், தூளாகிடும். அந்த ராமர் நம்மளை ரட்சிக்கிறார். ராமநாமம் ரட்சிக்கின்றது. அப்போது வாழ்க்கையில் நமக்கு ராமன் நாம சாதாரண விஷயத்தை மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய பயம், மகதோ பயாத். ஆமாம், பெரிய பெரிய பயத்துலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, கச்சல் என்னன்னா, அவர்கள் இப்போ வருத்தப்படுறாங்க, ஏன்டா இவனை பகைச்சிக்கணும், இவனால் ஓரளவு நம்ம லாபத்தை பெற்றோம், கச்சலை இவனையே நம்ம பகைச்சிக்கிட்டு இப்போ கஷ்டப்படுறோமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற நிலையில் பகவான் வச்சுருக்கான். ஆனால் நான் சொல்கிறேன், நான் எந்த உதவி வேணாலும் நான் பண்ணுறேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க, சரி என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நான் எந்த உதவி வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் எப்போவுமே சரி நான் அப்படியே நம்ம தாழ்மையிலே இருப்போம் அப்படின்னு இருக்கிறேன். ஆனால் அவங்க பயன்படுத்திக்க தெரியல, அவ்வளோதான். நம்மளால் உதவி பெற்ற அவர்களே நமக்கு எதிரிகளாக மாறும்போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதுதான் அவங்க உறவினர்கள் அவங்க வீட்டில் பட்டா தெரியும். அப்படி படக்கூடாது யாருமே, சொல்கிறேன். அது பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியும். அவர்களே எதிரிகளாக மாறும்போது, நமக்கு உதவிகள் பெற்ற அவர்களே எதிரிகளாக மாறும்போது அப்போ அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ராமநாமம் ஒன்று இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது. அப்படி பயந்தோன்னா ராமநாமத்துக்கு நம்ம நம்பலன்னு அர்த்தம். ராமநாமத்தை முழுசாக நம்புகிறவங்க பயப்படக்கூடாது. பிரகலாதம் பயந்தாரா ஆபத்துக்கு? பரத யோகேஸ்வரர் பயந்தாரா ஆபத்துக்கு? பைபிளில் பகவான் நாம இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, யமனுக்கே பயப்பட மாட்டாங்க. அஜாமலன் யமபாசத்துலேருந்தே விடுபட்டார் இல்லையா? எதனால? புத்திரோபச்சாரிதாக, புத்திரனை நினைச்சுன்னு சொன்னதுனாலே இந்த நாராயணன்ற நாமம். அப்போது நாராயணன்றது சாரமான
நமசிவாய சாரமாக சேர்ந்து ராமன் போது சிவவிஷ்ணு ஐக்கியம். அப்படியேப்பட்ட ராம 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 நாமத்தை கர்ஜனை பண்ணும்பொழுது எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் இதெல்லாம் சாதாரண விஷயங்க. இதெல்லாம் இதை பற்றி நான் இவ்வளோ பெருசாக பேசுகிறேன்னா, நான் அந்தளவுக்கு மனசு அவ்வளோ உழைச்சிருக்க ஆளாக இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் பெருசாக பேச வேண்டியிருக்கு. இதை விட பெருசெல்லாம் நடக்குங்க. நீ பாகவதம் படிக்கணுமா, பாகவதம் படிக்க வைக்கும். பகவத் பக்தி உண்டாகணுமா, பக்தி உண்டா. சாட்சாத்காரம் பண்ணணுமா, பகவானே தரிசனம் பண்ணி வச்சிடும். நம்ம கேட்கல, நான் கேட்கல. ஏன்னா நாமாவே போதும்னு திருப்தியாக இருக்குது எனக்கு. பகவத் தர்ஷனம் கேட்டால் கண்டிப்பாக அதையும் கொடுத்துருவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பகவத் சாட்சாத்காரமும் இந்த நாமத்தினாலே கிடச்சிடும். ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ராமநாமத்தினால. பகவத் சாட்சாத்காரம் ஒன்று தானே மிச்சமாக இருக்குது. அதுவும் ஏன் கிடைக்காது? தாராளமாக கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு ராமநாமம் சொல்லிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். ராம 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 ராம. ஏன்னா இதை விட்டால் வேறு கதி அங்கேதா, வேறு கதி கிடையாது நம்மளுக்கு. இந்த ஆபத்துலேருந்து, பயத்துலேருந்து, ஆசையிலேருந்து, மயங்கிற விஷயத்துலேருந்து, கோபத்துலேருந்து, கோபப்படாதபடி மௌனமாக நம்மளை அழிச்சுன்னு இப்படி காப்பாற்றுதுன்னு சொன்னால் இதை தவிர வேறு என்ன கதி? இந்த ராமநாமத்தை விட்டால் வேறு என்ன கதி நம்மளுக்கு சொல்லும் பார்க்கலாம். எனக்கு பொறுத்தவரையும் சொல்கிறேன், என் அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு இதை தவிர வேறு கதி கிடையாது. இதை விட்டால் நான் பஞ்சு ஆகிடுவேன். அது நல்லா தெரியும். அதனால் ராம 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 ராம. அதான் சொல்ல, திடீர்னு அசாதாரணமாக திடீர்னு வரும் ராமநாமம். எதிர்பார்க்காத விதத்தில் டக்குன்னு ராமநாமம் வந்து காப்பாற்றும். ராமநாமம் ஒன்று வச்சுன்னு நீ பயப்படுறியா அப்படின்னு ஒன்று சொல்லும் பாரு உள்ளேருந்து, அதுதான் ராமர். சொல்லுனே அபயம் சர்வ பூதேப்பியன். நான் உலகத்துக்கெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன். பொது சபையில் அப்படியேப்பட்ட ராட்சசாதிபதியாகிய விபீஷணனும் வானராதிபதியாக சுக்ரீவனும் அவரெல்லாம் தேவர்கள். அந்த தேவர்கள் தான் வானர்களாக வந்திருக்காங்க. அந்த தேவர்கள் முன்னிலையில் நான் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். சகுரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதமமாக நான் விரதமாக மேற்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என் வார்த்தை நீ நம்பலையா? நீ பயப்படலாமா? அபயம் பயமற்றவனை அவனை நான் மாற்றிருக்கேன்னு நான் சொல்கிறேன்னு. நான் நீ என் நாமத்தை சொல்லி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போனேன். அந்த இடத்துல அந்த பயத்தில் விட்டு உடனே வீட்டுக்கு வர வச்சார். வீட்டுக்கு வந்து ராம 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 என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அது பிறகு ராமராச்சு, அவங்களாச்சு, நமக்கு தேவையில்லை. நமக்கு ராமநாமா சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அதுபோல் ஒரு சில விஷயத்தில் அந்தளவுக்கு நம்மளுக்கு கெடுபடி பண்ணும்போது பயம் உண்டாயிடுச்சு. திருப்பதிக்கு தான் போனேன். ஆனால் அங்கேருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டார். திருப்பதிக்கு போனால் திருப்பம் உண்டாகுன்றாங்களே. அதான் நீ வாயில் பகவன் நாமா வச்சுட்டு நீ எதுக்குடா இவ்வளோ தொழு வரனே? நீ எதுக்குடா இவ்வளோ தொழு வரனே? தீர்த்தேன பரிசீலனை சேவையா கிம்? எதுக்காக இந்த தீர்த்த யாத்திரை, இந்த க்ஷேத்திர யாத்திரை வர? நீ உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்துல இருந்தபடியே கீர்த்தனம் பாடி உட்கார்ந்த இடத்துல நாமா சொல்லிடலாமே நீ அப்படின்னு திருப்பதி பெருமாள் சொல்லி அனுப்பிச்சோடனே இங்கே வந்து ராமநாமா சொன்னவொடனே எல்லாமே மாறி போச்சு. அது மாதிரி என்னை பயத்துலேருந்து விடுவிச்சது அந்த ராமநாமா. அப்படியே ராம 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 ராம. திடீர்னு அதான் அசாதாரணமாக வரும். ஏதோ ஒரு விஷயம் பேசணும், ஏதோ ஒரு நிச்சயம் இல்லை. என்ன டைம் வேஸ்ட் பண்ணுற நீ இந்த சமயத்தில்? இப்போ ராமநாமா சொல்ல வேண்டியது, ராமநாமா சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்? ஏன் இதெல்லாம் ஃபோனில் பார்க்குறேன்? ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்? ராமநாமா சொல்லி டைம் வேஸ்ட்டு. டைம் இல்லை, ராமநாமா சொல்லு. அதுதான் உடனே ராம 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 ராம. சில குழப்பங்கள் இருக்கும். பாகவதம் படிக்கலாமா, ராமாயணம் படிக்கலாமா? அவன் ஐயோ ராமநாமா சொல்லியா? டக்குன்னு ராம 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 ராம. நீ பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், ரெண்டுத்துலேயே சாரமே ராமலாம். அதுதான் ராமநாமம் தான். அதுதான் உடனே ராம சொன்னேன். டைம் வேஸ்ட் பண்ணுறேன். அப்போது எதையாவது ஒன்று நினச்சின்னு ஏதாவது சிந்திக்கின்னு எங்கேயோ போயின்னு வந்தபோது என்ன அந்த டைமில் கை தான் ஏன் வேலை செய்யுது, கால் தான் ஏன் நடக்குது, வாய் சும்மா தானே இருக்குது, நாமா சொல்லியா ராமராமன்னு அப்படின்னு டக்குன்னு எனக்கு ஒன்று உணர்த்தோம். என்னடா அது நம்மள? ஆமாம், கை தானே வேலை செய்யுது. ஏதோ இப்போ காய்கறி அறியுது, ஒரு வீட்டு வேலைகள் செய்யணும்னா வாய் சும்மா தானே இருக்குது, ராமராமன் சொல்லாமே. டக்குன்னு ராமநாமம் வந்துடும். எப்படிலாம் நம்மளை வழி நடத்தி எப்படிலாம் நாமா சொல்ல வைக்கிறது பாருங்கள். இந்த நாமா உள்ளுக்குள்ளேருந்து ராமர் எப்படி சொல்ல வைக்கிறார் பாருங்கள். ஆமாம், சும்மா எதுவே சிந்திச்சு ஐயோ அந்த சிந்தனைலாம் தூக்கி போடு, அந்த குப்பையெல்லாம் தூக்கி ஏதோ ஒரு சிந்தனை ஓடினே இருக்கும் மனசுக்குள்ளே. என்றைக்கோ நடந்த விஷயம், அன்றைக்கி நடந்த விஷயம், அது இது ஏதோ மனசு போட்டு வாட்டின்னு இருக்கும். அந்த சமயத்தில் டக்குன்னு ராம 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 ராமன்னு வந்துடும் வாயில். டக்குன்னு ராம 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 ராமன். ஆடாடா இந்த சிந்தனைகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அந்த சிந்தனைகள் நம்மளை போட்டு வாட்டி எடுக்குது. அப்போ அந்த மனசு வசப்பட்டுறோம் இல்லையா? திடீர்னு பார்த்தா தூக்கத்தில் கனவு வரும். டக்குன்னு பார்த்தா ராமநாமம் வரும். அந்த கனவு கண்டு பயப்படுவேன். ஏதாவது பயமுள்ள கனவுன்னா துஸ்வப்ன நாசனம்னு ராமநாம டக்குன்னு கர்ஜிப்பேன்.
திடீர்னு வாயில் ராமநாமம் அந்த கனவுலாம் கதையில் கனவுன்றது தூக்கத்தில் விழிப்பு வந்துடும். ராமநாமம் சொன்னோடனே டக்குன்னு விழிப்பு வந்துடும். நல்ல தூக்கத்தில் அப்படியே சோம்பேத்தனமாக அந்த மந்த நிலையிலேருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு விழிப்புணர்வு வரும். ராமநாமம் சொல்லும்போது தூக்கத்தில் டக்குன்னு விழிப்புணர்வுனே, ஐயோ இது சொப்னண்டா, இது போய் சத்தியம் நினச்சின்னு, ஆமாண்டா இது கனவு இல்லை அப்படின்னு தோணும். உடனே அடுத்த நிமிஷம் ராமநாமத்தில் இறங்கிடும். இப்படி நம்மளை துன்பப்படும் போதெல்லாம் மேலே விழுந்து காப்பாற்றுது. இந்த கனவில் போய் ஏன்டா பாதிக்கப்படுற, டக்குன்னு அடுத்த நிமிஷம் இது கனவு, இது போய் உண்மை இல்லை, இதில் போய் பயப்படாத. அதுபோல் ஏதாவது துர்ஸ்வப்னம் வந்தால் டக்குன்னு மாற்றிடும், சூழ்நிலையே மாற்றிடும். அப்புறம் ராமநாமத்தில் உட்காந்து அப்படியே பல்வலகாம கூட உட்காந்து தூக்கத்துலேருந்து எழுந்து அப்படியே உட்காந்து ராமநாமம் சொல்லினே இருப்பேன் நான் பாட்டுக்கு. அப்படியே ராம 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 ராமன்னா அது அப்படியே 1 மணி நேரம் ஓடுறோம் சார்னு. அப்புறம் ராமநாமம், ஏன்னா அதானே காப்பாற்றுது, அதை பிடிச்சிக்கோ, அதை விட்டுறாத அப்படின்னு. அதே மாதிரி எதனையா ஒரு வேலையில் செய்யும்போது மனசு பார்த்தா ஒரு பக்கம் ஓடினே இருக்கும். என்றைக்கோ பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மனசில் அப்படியே ரேண்டம் அப்படியே சண்டை வரும், நம்மளை போட்டு அழுத்திடும். ஐயோ நம்ம அப்படி செய்திடக்கூடாது, ஐயோ அவங்க இப்படி செய்திடக்கூடாது, இவங்க இப்படி செய்திடக்கூடாது, நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வாயில் வார்த்தை வந்துடும். நம்ம ஆமாம் அன்றைக்கி அப்படி செய்திடக்கூடாது, அன்றைக்கி இவங்க அப்படி செய்திடக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணங்களானது அப்படியே நம்மளை பாதிக்கும். அந்த டக்குன்னு வாயில் ராம ராம ராமன்னா, ஆஹா இந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டுனே இந்த சமயத்தில் ராமநாமம் சொல்லியிருந்தா இந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க, இந்த என்றைக்கும் அந்த விஷயம் நீ நடந்த மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு, அது பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. ஆனால் அந்த மனசில் அந்த எண்ணங்கள் போட்டு வாடும் பாரு, அது நம்மளை பாடுபடுத்தும். அந்த சமயத்தில் டக்குன்னு ராமநாமம் வந்து காப்பாற்றும். ராம 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 இதெல்லாம் ஏன் சிந்திக்கிறேன், ராமநாமம் சொல்லு அது டக்குன்னு ராமநாமம் என்னை ஜாகிரதைப்படுத்தும். ராமர் ஜாகிரதைப்படுத்துவார். டக்குன்னு ராம 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 ராமன் அந்த சிந்தனைகளை இடம் தெரியாமல் போயிடும். நம்ம நினச்செல்லாம் பாகவத சிந்தனைகள் தெய்வீக சிந்தனைகள்லாம் வராதுங்க. நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட சிந்தனைகள் தான் அதிகமாக வந்து தாக்கும் உலக விஷயங்களில். அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ண ராம 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 ராமனே ராமநாமம் வந்துடும். நீ தெய்வீக விஷயங்களில் பாகவத விஷயம் வரலன்னா போனால் போகும்போது போ. ஆமாம் நம்ம இஷ்டப்படி சிந்திக்க முடியல இல்லை. கிருஷ்ணனை சிந்திக்கணும், ராமர் சிந்திக்கணும், கிருஷ்ணனுடைய லீலைகளை சிந்திக்கணும், ராமருடைய குணங்களை சிந்திக்க முடியல. கிருஷ்ணனுடைய லீலைகளையும் ராமருடைய குணங்களையும் சிந்திக்க முடியல. டக்குன்னு பார்த்தா உலக விஷயம் தானே வந்து பாதிக்குது. அப்போ களி தானே வந்து பாதிக்குது. அப்போ ராம 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 ராமன் ராமநாமத்து சிந்தனை கூட தேவையில்லை, அப்பாடு வாயில் சொல்லினே இருக்கலாம். அப்படின்னா சிந்தனைகளை சதறடிக்குது அது ராமநாமம். ஆமாம், வாயோர் இவ கனாவலிகை, காற்றுனால மேக சதறடிக்கிற மாதிரி தூளாகிடுது. அது மாதிரி சிந்தனைகளை மாற்றி ராமநாமத்தில் ஈடுபடுத்துறது ராமநாமமே தான் குரு, ராமநாமமே தான் தெய்வம், ராமநாமந்தான் சிந்தனைகளை வேற இருக்கிறது, வார்த்தையை மௌனமாக்குறது, பயத்தை போக்குறது, காமத்தை போக்குறது, கோபத்தை போக்குறது, நமக்குள்ள லஸ்ட் டிசைர் காமம் எல்லாத்தையும் போக்குறது இந்த ராமநாமந்தான். இதில் மறுப்பே கிடையாது. என்னென்னா அனவரதம் ராமநாமம் சொல்ல முடியல, இப்போ சொல்ல முடியாதா? எப்பா இதை விட்டா எனக்கு கதி இல்லைடாப்பா, எனக்கு நான் எதுலேயே மயங்குவேன், நான் ஆவேசப்படுவேன், நான் கோபம், உப்பு புளிக்கார சாப்பிட்றது தான் கோபப்படுவேன், ஆசைப்படுவேன், நான் பயப்படுவேன், எல்லாமே இருக்கும் எனக்குள்ளே கெட்ட குணங்கள். எப்பா வானடாப்பா ராமநாமத்தை பிடிச்சின்னா தான் எனக்கு இவைகள்லாம் இருக்க இடம் தெரியாமல் காணாமல் போயிடுது. இப்போ சொல்லு ராமநாமத்தைனா இப்போ தாராளமாக சொல்லுவேன். அந்தந்த சுச்சுவேஷனில் அந்த ராமநாமம் காப்பாற்றும் போது அந்த ராமநாமத்தில் பக்தி அதிகரிக்குது பாருங்கள், அப்படி அதிகரிக்குது. அவ்வளோ பிரேமம் உண்டாகுது அந்த ராமநாமத்தில். அப்பா நீ இல்லைனா என் கதி என்ன இருக்கும், நீ இல்லைனா என் கதி என்ன இருக்கும், ராமா உன் நாமம் இல்லைனா நான் இன்றைக்கி என்ன நிலையில் இருந்திருப்பேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது பணத்தை கொடுத்து உதவுன ராமநாமம். சத்தியமாக சொல்கிறேன், எந்த வேலையும் செட் ஆகலை, எந்த வேலைக்கு போனாலும் சரியில்லை, அது எந்த வேலைக்கு போனாலும் குதிரல. அங்கே ஒன்று அவங்க அமுச்சிடுவாங்க, இல்லை எனக்கு அங்கே நடக்கிற அநியாயங்களை பார்த்து எனக்கு பிடிக்காமல் நான் வெளியே வந்துடுவேன். இப்படி தான் போச்சு காலம். அப்போ தான் ஒன்றும் பண்ணாத, உட்காந்து ராமநாமா சொல்லு. எந்த வேலையும் செட் ஆகலை, குதிரல. 6500 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனேன், அந்த வேலைக்கு போனேன், நல்லா படிச்சிருக்கேன், எத்தனையோ பேங்க் வேலைக்கு போனேன், என்னென்ன வேலைகளே போனேன், எல்லாத்தையும் 6 மாதம் 1 வருஷம், அது 1 வருஷம் தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். எங்கேயுமே செட் ஆகலை, குதிரல. அப்போ என்ன பண்ணுறது, பாகவதம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், கோயில்களாக போகிறேன், ஆனால் பார்த்தா வேலைக்கு போனால் எல்லாம் ஒரே பிரச்சனை ரகலை. எங்கேயுமே அதுக்காக பாகவதம் கூட விட்டேன். ஏன்னா நம்ம நல்லா குடும்பத்தை காப்பாற்றணும், நல்லா நம்ம வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் என்ன பண்ணேன், விட்டு பாகவத்தை கூட ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணேன். நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு எல்லாம் போனேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஆனால் எந்த வேலையும் செட் ஆகாதபடி பகவான் அங்கே நம்மளுக்கு ரிலீஃப் கொடுத்துருவான். உடனே அங்கேருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு
என்ன பண்ணுறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும் போது அப்பா அம்மா ஹெல்ப்பும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க, அந்த சமயத்தில் அப்பா அம்மா இருந்தாங்க, ஆனாலும் ஹெல்ப் இல்லை. அப்பா அம்மா போயிட்டாங்க. அப்புறம் நான் யாருடைய உதவி நாடுவேன்? ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்பும் இல்லை. சில பிரச்சனைகள் குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் உள்ள சொத்து துரோகங்கள் அதெல்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் நான் எதையும் அனுபவிக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி இருந்தும் அதை அனுபவிக்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன், வேலையும் சரியாக குதிரல. அப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு அந்த சமயத்தில் தான் ஒரு வைராக்கியம் உண்டாச்சு. அந்த சமயத்தில் ராமநாமா சொல்லு எனக்குள்ளே தோணுனது அந்த ராமநாமம். பகவானே குருவாக இருந்தது. ராம 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 ராமன்னா அப்படின்னா வேம்பலியம்மா கோயில் இன்றைக்கி கூட இருக்குது. அந்த கோயில் வேம்பலியம்மா கோயில் எங்கள் தெருவிலே இருக்குது. அங்கே போய் உட்காந்து ராம 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 4 பேர் கூப்பிட்டேன். எனக்கு கூப்பிட்டோடனே 4 பேர் வந்தாங்க. அவங்கள வச்சு ராமநாமா சொன்னேன். ராம 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 ஒரு வாரம் சொன்னேன். 2வது வாரத்தில் சாப்பாட்டுக்கு வழி கிடச்சிச்சு. சாப்பாட்டுக்கு வழி கிடச்சாச்சு, பழப்பு ஏற்பட்டாச்சு, நம்மளுக்கு ஒரு வருமானம் ஏற்பாடாச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ராமநாமம் சொல்ல முடியுது, ஒரு வருமானம் ஏற்படுது, சாப்பாட்டுக்கும் குறைச்சல் இல்லை, மற்ற துணிமணிகளுக்கு எல்லாத்துக்குமே குறைச்சல் இல்லாமல் பகவான் க்ஷேமமாக வாழ வச்சுருக்கான். இப்போது ராமன் நாமம் ஃப்ரீயாக சொல்லவும் முடியுது. இப்போ நம்மளுக்கு ஒரு வருமானமும் பர்ஃபெக்டாக கிடைச்சின்னு நம்மளை காப்பாற்றின்னு இருக்கு. இதான் ராமநாமம். ராமான்னு நீ வாக்கில் வராத வரைக்கும் தான் இந்த துன்பங்கள்லாம் உன்னை போட்டு வாட்டி எடுக்கும். ஏழ்மை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், எந்த வேலையும் குதிராமல், தரித்திர நிலை, துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலன் ஆயிடுச்ச. சத்தியமான விஷயம். எல்லாம் எரித்து சாம்பலாக்கிடும். நம்ம துக்க நிலை, தரித்திர நிலை, துர்பாக்கிய நிலை எல்லாத்தையுமே போக்கிடும் பகவன் நாமம். ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. இந்த பாகவத தர்மம் நம்மளை ஷேமாக வாழ வைக்கிறேன்னு கர்ஜிக்கு தான் தைரியமாக சொல்லுது. இப்போ ஷேமாக வாழ வச்சுருக்கேன்னு இந்த ராமநாமம். நாக்கில் தொட்டு அடுத்த க்ஷணத்தில் எனக்கு சாப்பாடு வழி கிடைச்சாச்சு. துணிமணி அதானே மெயின். வயிற்றுக்கு ஆகாரம் தானே முக்கியமானது. அதுலேருந்து எப்படி உயிர் வாழ முடியும்? அப்போ குடும்பத்துக்கு தேவையானது என்னால் செய்ய முடிஞ்சது. அதே சமயத்தில் எனக்கு பகவான் நாமாவை நிறைய சொல்ல உழைப்பு ஏற்படுத்தியாச்சு, வருமானத்துக்கு ஏற்படாச்சு. அதுக்கு ஆனால் பகவத் பக்தி போய்டுமா என்ன? பகவத் பக்தி அதிகமாகிடுச்சு. இப்போது யூடியூப்பில் பார்த்து இப்போ நம்ம யூடியூப்பில் 10 நிமிஷம் நான் இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் 10 ரூபா கூட நான் எடுக்கலை. யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கலை. 10 ரூபா கூட சம்பாதிக்கலை இன்றைக்கி வரைக்கும். எனக்கு ஏன்னா அது எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. அதனால் அதை அப்படியே விட்டேன். 2000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஆனாலும் இன்னும் நான் 10 ரூபா கூட யூடியூப்பில் சம்பாதிக்கலை. பகவானுடைய கருணையினால் சம்பாதிக்கிறேன். பகவானுடைய கருணையினால் ஏதோ ஒரு வருமானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதில் தான் குடும்பம் நடந்துட்டு இருக்குது. அப்புறமா தன்னாலே இது ஒரு எங்கள் ப்ராப்பர்ட்டி ஒன்று வர வேண்டியிருக்கு இல்லையா, அது அப்புறமா பிரச்சனை தீர்ந்து அதுவும் அது கையில் வந்துடுச்சு. அது ஒரு பக்கம் கிடைக்கிற காசு எங்கள் வீட்டில் வாங்கிக்கிறாங்க சொல்கிறேன். ஆக மொத்தம் அதுவும் சால்வ் ஆயிடுச்சு. அந்த எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி எங்கள் அண்ணன் தம்பிகளால், என் தம்பி தங்கச்சிகளால் அபகரிக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டி மறுபடியும் கைக்கு கட்டிச்சாச்சு. அதில் வர வருமானத்தை எங்கள் வீட்டில் வாங்கிக்கிறாங்க. இப்போ நாம் எனக்கும் ஒரு வருமானத்தை பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இப்போ ராமநாம க்ஷேமம் வாழ வச்சுருக்கா இல்லையா? அதான் எல்லாமே மாறும். எப்படின்னா ராமநாமம் தொடாத வரைக்கும் தான் இதெல்லாம் மாற்றமே உண்டாகாது. கிரக தோஷங்கள், உனக்கு இப்போ சனி தோஷம் நடக்குது, இந்த தோஷம் நடக்குது, அந்த கிரக சூழ்நிலைகள் இப்போ உன்னால் கஷ்டம்தான் அனுபவிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த நிலையிலே ராமநாமம் உனக்கு சாப்பாடு போடும். ஒன்று ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. ஏன்னா அந்த நவகிரகங்கள், அந்த தேவதைகள்லாம் ராமன் நாமத்துக்கு சாட்டை அடிக்கு பயந்து வேலை செய்யக்கூடியவைகள். அவைகள்லாம் சூரியன் காய்கிறான் எல்லாம் பண்ணுறான்னா அது பகவானுடைய சாட்டை அடிக்கு பயந்து. காலைல 6 மணிக்கு கரெக்டாக சூரியன் உதிச்சு ஆகணும், இல்லைன்னா பகவான் கட்டளை மீறினதாகிடும், உடனே தண்டிச்சுவோம். அப்போ யமனே மன்னிப்பு கேட்குறான் இல்லையா? அஜாமலில் பொறிச்சதுக்காக என் தூதர்கள் தெரியாமல் பிடிச்சிட்டாங்க சொல்லிட்டு. ஏன்னா யமனே பகவானுடைய வேலைக்காரன். அப்படின்னும் போது எல்லாருமே, வாயுதேவன் எல்லாமே, வருணதேவன் எல்லாமே பகவானுடைய வேலைக்காரர்கள், இந்திரன் சந்திரன் எல்லாமே. அப்போ பகவானுடைய சாட்டடிக்கு பயந்து தான் வேலை செய்தாகணும்.
அப்படியேப்பட்ட பகவன் நாமா சொல்கிற நமக்கு இந்த கிரக தோஷங்கள்லாம் என்ன பாதிக்கும்? நாள் என் செய்யும், என் கோல் என் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா திருநாவுக்கரசர். அதான் உண்மை. அப்போ நம சிவாயன்னு சொல்லும்போது, பகவன் நாமா சொல்லும்போது இந்த நாள் கோல்லாம் ஒன்றுமே செய்யாது, வேலை செய்யாது. அதுதான் அது அது பாட்டு ஒரு மூலையில் ஒடுங்கி கிடக்கும், ஒரு மூலையில் ஒடுங்கி கிடக்கும். அதனால் எல்லா விதமான துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயிடுச்சு. காமக்ரோத ஜெயார்த்தமிகி தர்மோ அயம் ஈரிதா. அப்படிப்பட்டது பகவன் நாமம். உன் சூழ்நிலைகளையே மாற்றிடும். நம்ம அந்த சூழ்நிலைகளை நினச்சி பார்த்தா கூட ஞாபகத்துக்கு வராது. இவ்வளோ ஏழ்மையில் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நம்ம இருந்திருக்கோமா, இவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்குமா, உயிர் போகிற நிலை சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்கள் சின்ன பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் வந்துச்சு. வாயில் நுர தள்ளிச்சு. ஃபிக்ஸ் வந்து அந்த சமயத்தில் ஒன்றும் இல்லை. உடனே ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க. அந்த சமயம் பார்த்தா அவங்கள நல்ல காலம் அந்த டைமில் அது ஏதோ ஒரு மாத்திரை இருந்தது. டக்குன்னு அதை வச்சு சரி பண்ணிட்டாங்க. பகவான் நாம தான் சொல்லினே போனேன், ராம 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 ராமன்னு காப்பாற்றிடுச்சு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஜுரம் வருது. அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டா கூட அப்போதைக்கு சரியாக போதும், மறுபடியும் ஜுரம் வருது. அப்போதைக்கு சரியாக போதும், மறுபடியும் ஜுரம் வருது. பார்த்தா ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஆன்டிபயோட்டிக், ஆனால் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு 2வது பொண்ணுக்கு. அப்போ அது என்ன பண்ணாங்க, ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்தா கூட அப்புறமா சரியாக போச்சு. அப்போதைக்கு சரியாக போகுது. அப்புறம் பார்த்தா ஒரு வாரத்தில் மறுபடியும் ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டா, ஏதாவது தண்ணியில் குளிச்சா மறுபடியும் ஜுரம் வந்துடும். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். அப்போ என் குழந்தை 2வது பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. இப்போ பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில் கை வச்சு ராம 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 ராம. சரி மருந்துலாம் கொடுக்குறோம், அதில் வந்து போகுது ஜுரம், விட்டுட்டு அடிக்குது ஜுரம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியாயிடுன்றாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, இது நிரந்தரமாக சரியாக மாறுது, இது மறுபடியும் விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த மருந்து எவ்வளோ தான் மருந்து கொடுக்குறது குழந்தைக்கு, பச்சை குழந்தை. அப்போ சொல்லி உடனே என்ன பண்ண, தலையில் கை வச்சு ராம 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 அப்படின்னு சொன்ன உடனே என் கை கொதிக்குது பாருங்கள். அவ்வளோ உஷ்ணத்தில் அந்த உஷ்ணம் என் குழந்தைக்கு டக்குன்னு வேர்வை விட்டு போச்சு, ஜில்லுன்னு ஆகி போச்சு, உடம்புலாம் சில்லுட்டு போச்சு. என் கையில் அவ்வளோ ஹீட்டு, என் கை அப்படியே கொதிக்குது. அந்த ராமநாமா சொல்லி தள்ள கை வச்சு ராமநாமா சொன்ன அடுத்த நிமிஷத்தில் என் சின்ன பொண்ணு ஜுரம் குணமாயிடுச்சு. குணமானது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அடிக்கடி வந்ததில்லை அந்த ஜுரம், கிடையாது. அப்புறமா எப்போ ஒரு தடவை வரும், அப்புறமா சரியாக போயிடும். எப்போ ஒரு தடவை, அதாவது இப்போ நல்லா பெரிய பொண்ணாகி வச்சு. அன்றைக்கி சின்ன பொண்ணாக இருக்கும்போது சொல்கிறேன், அப்போ ராமநாமா சொல்ல ஆரம்பித்து சொல்கிறேன். நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நடந்துச்சு. அப்போலேருந்து அப்புறமா பார்த்தா ஜுரமே வரல. 4 வருஷம் இருக்கும், 4-5 வருஷம் இருக்கும். அப்போ சொல்கிறேன் நான். அப்போ என்னென்னா ராமநாமா சொன்ன உடனே அந்த ஜுரமெல்லாம் அப்புறமா வரல, ரொம்ப நாளாக வரல. நடுவில் வந்தது, மறுபடியும் ராமநாமா சொன்னால் சரியாக போயிடும். இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் தேவையில்லை. ஏன்னா ராமநாமா தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட ஜுரம் சரியாகலை, அதாவது சரியாயிடும். அப்போதைக்கு சரியாகும், அப்புறம் மறுபடியும் வரும். அப்போது சரியாக மறுபடியும் வரும். இதே மாதிரி தொல்லை கொடுத்துனே இருந்தால் என்ன பண்ணுறது? அப்புறமா தலையில் கை வச்சு ராமநாமா சொன்ன உடனே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஜுரமே கிடையாது. அப்புறமா மறுபடியும் வந்தது ஜுரம், அது எப்போதோட வரும். அதுக்கு ராமநாமா சொன்னால் சரியாக போயிடும். சிம்பிள் மாத்திரை கொடுத்தா சரியாக போயிடும். இப்போ ஆன்டிபயோட்டிக்லாம் தேவையில்லை. இப்போ திடமாகவே இருக்கிறாங்க அந்த அம்மா. ஏன்னா அதுதான் ராமநாமா. டாக்டரால் முடியாத ஒரு விஷயம், மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்தா சரியாக போயிடும்பா, மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்தா சரியாக போயிடும். அப்பா மாத்திரை சரியாக போயிடும்பா, அதான் சரியாக போயிடும்பா. ஒரு நாள் சரியாக 2-3 நாள் ஆகும் சரியாகிறதுக்கு, அப்படி தான் ஆகும். என்ன சொல்கிறாங்க, 2-3 நாள் ஆகும் சரியாகிறதுக்கு, அப்படி தான் ஆகும். போடுப்பா அப்படின்றாங்க. நான் போட்டு பார்த்தா மறுபடியும் விட்டுட்டு வருது ஜுரம். என்ன பண்ணுறது? தலையில் கை வச்சேன், ராமநாமா சொன்னேன். எனக்கு அப்புறமா என்ன பண்ணோம், ஒன்றுத்தில் பாஸ் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணோம், தொடர்ந்து அதையே பயன்படுத்தணும்னு தோணும் இல்லையா? அவள் தான் இனிமேல் ஜுரம் வரும்போதெல்லாம் ராமநாமா. அதான் ஜுரமே வரலையே. அப்புறமா அப்படியே எப்போது ஒரு தடவை வந்துட்டு தான் ஒரு 2 வருஷம் பார்த்து அப்புறமா மறுபடியும் வந்தது. மறுபடியும் தலையில் கை வச்சு ராமநாமா சரியாக போச்சு. இதே மாதிரி இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு, எக்ஸாம்பிள்லேயே பாஸ் ஆகிடுச்சு. அப்புறமா இனிமேல் நான் தொடர்ந்து அதையே ப்ராக்டிக்கலாக ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். ஃபுல்லாக ராமநாமம் தான். ராமநாமமே சிறந்த மருந்து. புரியுதுங்களா? அதுவே வைத்தீஸ்வரனாக இருந்து நம்மளை காப்பாற்றுது. அது மாதிரி நம்ம குடும்ப கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் நோய்கள் எல்லாத்துலேயும் ராமநாமா சொல்யூஷனாக எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குன்ற நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கும் பலிக்கும் கண்டிப்பாக.
இந்த ராமநாமம் அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ நான் அனுபவபூர்வமாக சொல்லிட்டேன் நடந்த விஷயங்களை. இதுதான் விஷயம். இது மாதிரி 1, 2 இல்லை, இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எத்தனை ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றிருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிருக்கு தெரியுமா? ஆனால் என்னை ஆபத்து விளைவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே அது விபரீத பலனை கொடுத்துருக்கு. அதனையும் பார்த்துருக்கேன். ஆனால் அதை விரும்பக்கூடாது. அதை விரும்பினா நம்ம நாம சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. பத்தியா அவங்களுக்கு நல்லா பத்தியா பகவான் பத்தியா அவங்கள சரியான அடி கொடுத்தான் பத்தியா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. ஐயோ அடி கொடுத்துட்டானே, வேணாம் கிருஷ்ணா, ராமா அவங்கள நல்ல நல்ல புத்தி கொடுத்து திருந்த வை, அவ்வளோதான், அது போதும். என்னால் எனக்கு கெடுதல் செய்தாங்க, ஆனால் அவங்களுக்கு தீங்கு வந்துச்சுன்னா ஆனால் அவங்கள திருந்த வை, தயவுசெய்து திருந்தி அவங்கள மாற்று. அவங்களும் பகவான் ராமநாமத்துக்கு வரட்டும். அதான் நம்ம எதிர்பார்க்கறதே அதைத்தான் எதிர்பார்க்கணும். அவங்க அப்படி தான் கோபிஷ்டரில் தான் இருப்பாங்க. அவங்க பழி வாங்குகிற புத்தியோடையவர்கள் தான் இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு அது போல் புத்தி வரக்கூடாது. நம்ம ராமநாமம் சொல்கிறோம், அதான் சொல்கிறேன், ராமநாமம் பக்குவப்படுத்த மனசை. இது ஒரு சந்தோஷமா? உன்னை எதிர்த்தாங்கன்றதுனால அவங்களுக்கு இப்போ கஷ்டம் வந்துச்சு, இப்போ அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறியா? சிக் அல்பம், அதை வந்து சந்தோஷப்படுவேன். இதுதான் உனக்கு புத்தியா? இதுக்கு தான் ராமநாமம் சொன்னியா? நீ ராமநாமம் சொன்னோடனே அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறியா? நீ இவ்வளோ தானே அல்பம் அல்பத்துக்கு பிறந்த பல்பம் படா. இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, ஜாக்கிரதை. இதுதான் அவங்கள நல்வழிக்கு வரணும், அவங்கள பகவான் நாம சொல்லணும், அப்படி ஆசைப்படு. அதுதானே ஒரு பாகவத தர்மம் அப்படின்னு எனக்குள்ளே உணர்த்தும் போது அப்போ நான் சரி ஓகே அப்போ நம்ம இல்லை பத்தியா அப்படின்னு அந்த கோவம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. தப்பு, அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்தா நீ பாகவதன் கிடையாது அப்படின்னு அந்த நாம மாற்றும் உள்ளுக்குள்ளே. மாற்றினா சேச்சி அல்பம், நீ பண்ண தவறுகளை மன்னிச்சு தானே உன்னை வாக்கில் ராமநாமா சொல்ல வச்சுருக்கேன். அப்போ மற்றவங்களுடைய தவறு நீ மன்னிக்காத போது உன் தவறுகள் நான் எப்படி மன்னிப்பேன்? அப்படி ராமநாமா உள்ளுக்குள்ளே குத்தம். அப்போ சொல்கிறேன், சரி ஆமாம், அவர்கள் பண்ணக்கூடிய சின்ன தவறுகளை நீ மன்னிக்கலன்னு சொன்னால், நீ பண்ண பெரிய பெரிய தவறுகள்லாம் சதமபி நூற்றுக்கணக்கான அபராதங்களை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன வாக்குத்திருக்கேன். ராமர் வாக்குத்திருக்கேன், நஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மதி. அப்போ நான் மறக்கணும்னு சொன்ன நூற்றுக்கான அபராதங்கள், நீ இந்த ஒரு அபகாரத்தை அவங்க பண்ண தவறுகள் அதை மன்னிச்சிடு. அவங்கள நல்வழி பண்ணணும்னு ஆசைப்படு. அந்த ஒரு தவறு அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க அவங்களுக்கு தண்டனை வந்துச்சுன்றதுனால அதை நினச்சி சந்தோஷப்படாத. அவங்களுக்கு தண்டனை கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்படாத. நீ மாற்றிக்கும். அந்த ஒரு தவறை நீ மன்னிச்சு அவங்களும் பகவத் பக்தி வரணும், பகவான் நாம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படு. அவங்க சொன்னால் நம்மள மேலே கோபமாக இருக்காங்க, எரிஞ்சு விழுவாங்க. நீங்கள் பகவான் நாமத்தை வான்னு கூப்பிட்டா நெஞ்சு விழுவாங்க. சரி சொல்ல வேணாம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கும், அவங்களும் பகவான் நாம வரத்துக்கு. அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ தான் நம்ம தவறுகளை பகவான் நம்மளை மன்னிப்பான். யோசித்து பாருங்கள். ஒன்று பிரயோஜனத்தை உத்தேசித்தாவது நாம் மற்றொரு இடத்துல நல்ல எண்ணத்தோடு பழகணும். அமங்கலம் அம்ஸ்தா, இதான் சுனிதேமா சொல்லுது. பிறகு மனசால் கூட தீங்கு நினைக்காத, அமங்கலத்தை நினைக்காத. அப்போது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கோபம் வரும், பொங்கின்னு வரும். ஏன்னா எல்லோரும் உப்பு புளி காரம் உப்பு புளி சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் வரதான் செய்யும். அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி, அப்படி பண்ணானே, இப்படி பேசினானே, அப்படி பேசக்கூடாது, நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்தினாங்களே, இவ்வளோ அவமானப்படுத்தினாங்களே, அது பொறுத்துக்க முடியாது. அந்த ரோஷந்தான் கடைசியில் பகவானை விட்டு 36 வருஷம் பிரிக்க வச்சது துருவனை. புரியுதா? ரோஷ கஷாய தூஷித புத்திய தியா தூஷித. அப்போது அதுதான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு, நாரதுடைய வாக்கியத்தை நான் சரியாக கடைப்பிடிக்கலை. தன்னை விட தனக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள அவங்க நினச்சி நம்ம சந்தோஷப்படணும், அவங்க நினச்சி நம்ம போராடக்கூடாது. தனக்கு சம்மா இருக்கிறவங்கள பார்த்து நம்ம நட்பு பருவ பாராட்டணும், தனக்கு கீழே இருக்கிறவங்களத்தில் கருணை காட்டணும். அப்படின்னும் போது நம்ம அப்படி தான் நடந்துக்கணுமே தவிர, எங்கள் சித்தி இப்படி சொல்லிட்டாலே, அந்த புண்பட்ட சொல்லு என்னால் தாங்க முடியல அப்படின்னு தான் கோபத்து ரோஷத்தோடு வந்தான் யார்? துருவன். அதுக்கேற்ற மாதிரி பகவான் என்ன பண்ணார், அவங்களுக்கு அந்த ராஜ்யம் கட்சியில் துருவனுக்கே கிடைக்கும்படி பண்ணிட்டார். ஆனால் 36 வருஷம் பகவானை விட்டு பிரிவு. ஏன்னா நீ ஒரு சங்கல்பம் பண்ணல, பதவி அப்பா மொழி மேலே யாருன்னு ஆசைப்பட்டல, அதை கொடுத்துருவான். ஆனால் பகவான் நம்மளை விட்டு விலகிடுவான். பொன்மானதானே ஆசைப்பட்டேன், பொன்மான ஆசைப்பட்டா சீதை. பொன் நகரமே கொடுக்குறேன், ஆனால் நான் இருக்க மாட்டாங்க. சொல்கிறது பற்றி தான், நம்ம சங்கல்பம் தான் நம்மளுக்கே எதிரியாக இருக்குது. நம்ம ஆசை தான் நமக்கே எதிரியாக இருக்குது, பகவான் விட்டு பிரிச்சுது. அது துருவ சரித்திரத்தில் பார்க்குறோம். கட்சியில் என்னன்னா, உனக்கு என்ன பழி வாங்கணும், அவள் தானே. அப்போ பார்த்தா காட்டு தீயில் பார்த்தா சுரிச்சு இறந்துட்டா,
யக்ஷனால் கொல்லப்பட்ட அந்த உத்தமன் யார் எதிரியாக இருந்தாங்களோ அந்த 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. யார்? சுருச்சியும் துருவனும், சுருச்சியும் உத்தமனும் அழிஞ்சிட்டாங்க. அதை நினச்சி சந்தோஷப்பட்டாரா? சே அது பக்தர். அந்த உத்தமனுக்காக மல்லு கட்டின்னு போனார் சண்டைக்கு யக்ஷர்களோட, தெரியுமா? அதான் பக்தருடைய குணங்கள். அவன் என் தம்பி அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். அதான் பாகவத குணங்கள். பகவன் நாமம் நம்ம பகவதே வாசுதேவன் பகவன் நாமத்தை பிடிச்சவங்களுக்கு அந்த மனப்பான்மை. முதல் எதிரியாக என் சித்தி அப்படி சொல்லிட்டா, என் தம்பி அவன் வந்து என்ன அவன் தான் மடியில் உட்காரணுமா, எனக்கு அதிகாரம் இல்லையா அப்பா மடி மேலே உட்காரத்துக்கு அப்படின்னு போட்டியாக நினச்சான். தம்பி எதிரியாக நினச்சேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். துருவனே வாக்கில் சொல்கிறார், என் தம்பியே நான் எதிரியாக நினச்சினேன் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இதெல்லாம் நினைக்கிறாரு, என் தம்பியை நான் எதிரியாக நினச்சினேன். ஆஹா, தப்பு இல்லையா? ஆஹா, எங்கள் சித்தி தானே சொன்னாங்க, அதை பொறுத்துன்னு போயிடலாமே. அவங்கள வந்து அவங்க சித்தி சொல்லிட்டாங்களே, அவங்கள பழி வாங்கன்னு நினச்சினேன் அப்படின்னு தனக்கு தானே அந்த புத்தி மாற்றம் எதனால் உண்டாகுதுன்னா பகவான் நாமத்தை உபதேசம், நாம உபதேசம், துவாதசாட்சரி வித்தையை மந்திரத்தை உபதேசம் பண்ணாரு. அதில் நாமம் இருக்கு இல்லையா, நான் வாசுதேவாயன்னு அந்த நாமத்தை சொன்னதுனால புத்தி திருத்தப்பட்டு ஹிருதயம் அது திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே ஹிருதயத்துக்குள்ளே பகவானை தரிசனம் பண்ண அந்த ஒரு மாற்றம் அவருக்கு புத்தியை மாற்றிச்சு. சிறந்த பாகவதராக பிரகாசிக்க செய்தது துருவனை. ஆரம்பத்தில் போகும்போது ரோஷத்தோடு தான் போனார் காட்டுக்கு போகும்போது. ஆனால் திரும்பி வரும்போது பரம மகாத்மாவாக வந்தார். அப்போ அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்க விருப்பம் இல்லாமல் ஏற்றுட்டார். இப்போ எல்லாமே அனுகூலமாயிடுச்சு. உத்தானபாதன் வந்து மணிமலை ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்ன உத்தானபாதன் தூக்கி பளிச்சு மொத்தம் கொடுக்குறான். சுருச்சி அம்மா கட்டி பிடிச்சி ஆளுங்களை பண்ணுறான். உத்தமன் அண்ணான்ட்டு உத்தமன் ஆசையாக ஓடியாரான். எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. உலக மக்கள்லாம் அவரை ஜெய் ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள்லாம், இளவரசு கொடுக்கக்கூடிய மரியாதைகள்லாம் துருவனுக்கு கொடுக்குறாங்க. அன்றைக்கி அனாதையாக போனார். பகவானால் எல்லாத்தையும் கொடுத்துட முடியும். ஆனால் நல்ல குணங்களோடு நம்ம இருந்துட்டோம்னா மாயில் விழ மாட்டோம். எல்லாத்தையும் கொடுத்துட முடியும், ஆனால் பகவான் கிடைக்க மாட்டோம். அப்புறம் நம்ம 36 வருஷம் துருவனுக்கு பிரிவு ஏற்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சங்கல்பம், நம்ம ஆசைகள் தான் நமக்கு எதிரிகளே, வேறு யாருமே இல்லை. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு எதிரிகளே. அப்போ பிறர் எதிரியாக நினச்சதுனால தானே இதெல்லாம் வந்தது, இந்த விளைவுகள் வந்தது. பகவானுடைய பிரிவு ஏற்பட்டது துருவனுக்கு. 36 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்துறோம், எல்லா சௌக்கியங்கள் எல்லாம் செல்வ சௌக்கியங்கள் எல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் பகவான் இல்லையே. பகவான் இல்லாமல் மகான்களால் வாழ முடியாது. ஏன்னா அந்த பகவத் சௌக்கியத்தை அனுபவிச்சவர் 5 மாதமாக ஹிருதயத்தில். அந்த பகவத் சாட்சாத்காரத்தை நேரில் பகவானை தரிசனம் பண்ணவர், பகவானுடைய சங்கத்தினால் கன்னத்தில் தொடப்பட்டவர், அப்படி பகவானுடைய ஸ்பர்சத்தை அனுபவித்தவர், சுகத்தை அனுபவித்தவர் துருவன். அது எப்படி அந்த சௌக்கியத்தை, அந்த உயர்ந்த சௌக்கியத்தில் ரமிச்சுட்டு இந்த தாழ்ந்த சௌக்கியங்களை அனுபவின்னு சொல்லிட்டு திருப்பி அமிச்சா எப்படி பிடிக்கும் துருவனுக்கு? அதுதான் வருத்தப்பட்டார் அவர். காரணம் என்னென்னா, நீ நினச்சித்தானே, நீ தானே என் சித்தி எதிரி, என் தம்பி எதிரி அப்படின்னு சொன்னேன். அப்பாவே மடியில் ஏற்றிக்கல, அதை நான் அடைஞ்சே தீர்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழி வந்தேன். ஆனால் உனக்கு ஏற்ற மாதிரி செய்துட்டேன். அவங்க இருக்க மாட்டாங்க, உன் சித்தி இருக்க மாட்டான், காட்டுத்தில் எரிஞ்சிடுவான். உன் தம்பி இருக்க மாட்டான், எக்ஸ்ட்ரா கொல்லப்படுவான். நீ யார் எதிரி நினச்சா அவங்களாம் இருக்க மாட்டாங்க. நீ மட்டும் நல்லா வாழ்வேன். ஆனால் நான் இருக்க மாட்டேன் உன் கூட. எப்போ வந்து உன் ஆசைகள் நிறைவேற்றினப்பா, உனக்கு எதிரியாக இருக்கிறவங்கள நான் போக்கிடுறேன், ஆனால் நானும் கூட இருக்க மாட்டேன். என்னென்னா இந்த கேஸு ஃபைலு இதை கட்டின்னு தான் நீ அழணும். அவன் வந்து திருடினா, அவன் பொண்டாட்டி கைப்பிடிச்சி எடுத்தான், இவன் சொத்தை அபகரித்தான், அதை பண்ணி இந்த கேஸுங்களை பார்த்து தான் நீ உட்காந்துடணும். துருவனுக்கு அந்த பதவி தான். ஆமாம், 36 வருஷம். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், மலவத்து உத்தம ஸ்லோகலி லாரசா. அந்த உத்தம ஸ்லோகம் இந்த மலம் போல் அழுக்கு அசுத்தமான இந்த உலக விஷயங்களில் நான் உழறதுக்காக நான் வந்தேன். நான் எப்படியாப்பட்ட அருமையான பக்த சௌக்கியத்தை, பகவத் சௌக்கியத்தை அனுபவிச்சுருந்தவன். நான் கேவலம் ஒரு சங்கல்பத்தினால் இப்படி வீழ்ச்சி அடைஞ்சினேன். பெரிய ஒரு மகாராஜாவிடத்தில் போய் பாதி ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பகவானிடத்தில் போய் ஒரு தவிடு, அரை மட்டும் தவிடு கேட்டு ஏமாந்து போன மாதிரி நான் எப்படி ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு துருவன் வருத்தப்படுறாரு. படித்து பாருங்கள் ஆலாஸ்கந்தத்தில். அதுதாங்க நம்ம வந்து என்னென்னா, ஒருத்தர் பழி வாங்குகிறோம், பகவான் வந்து பழி வாங்கிக்கிறான். பற்றியா நம்மளை எதிர்த்தவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. அப்படி சந்தோஷப்பட்டோன்னா அவனுக்கு அது கிடைச்சிடும். ஆனால் பகவான் கிடைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. அதனால் வந்து அவர்கள் நல்லா இருக்கணும், அவர்களும் பகவத் பக்திக்கு வரணும், அவர்களும் நல்ல விதத்தில் மாறணும், நம்மளை எதிர்த்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் சுனிதி அம்மா சொல்லி கொடுத்தாமிச்சாம்மா, அமங்கலத்தை மனசால் நினைக்காதுன்னு. அதையும் கேட்கல. அவர்கள் எதிரியாக என் சித்தி சொன்ன சொல்லு மனசு புண்பட்டு இருக்குது, என்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என் மனசுக்கு
நல்ல விஷயங்கள் மனசில் ஏறலன்றாரு துருவனை நாரதர் சொல்லும்போது. அம்மா சொல்கிறாரு அமங்கலத்தை மனசால் நினைக்காதுன்னு சொல்கிறாரு, அதுதான் மனசில் அதிகமாக நினைக்கிறாரு. எதை நினைக்கக்கூடாதுன்னா அதுதான் அதிகமாக நினைக்கும் கோபத்தில். ஆனால் ஒரே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கார், பகவானை தேடி போனார் துருவன். அதனால் நாரதர் அனுகிரகம் பண்ணார். கடைசியில் அந்த கோபமானது என்ன பண்ணுச்சுன்னா பகவானை விட்டு 36 வருஷம் பிரித்து வச்சிச்சு. இதுதான் சொல்கிறேன், அந்த கோபம் கூடாதுன்றது. அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி கூடாது. நம்மளுக்கு தீங்கு பண்ணாங்களா அவங்களுக்கு கூட பகவத் பக்திக்கு வரணும், அவங்களும் நல்லவங்களாக மாறணும், திருந்தணும் அப்படின்ற புத்தி தான் நம்மளுக்குள்ளே வரணும். அப்போ தான் நீ நாமா சொல்கிறதுக்கான அர்த்தம். இதுதான் பாகவதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற வழிமுறை. ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களோட அனுவாதம் பண்ணியிருக்கேன். இது இன்னும் விஸ்தாரமாக சொல்ல முடியும், வேணாம், ஏன்னா இதுவே போதும். இதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு புத்தி திருந்தணும். இந்த நாராயணன் நாம மங்களகரமான நாம நாக்கில் எப்படி வந்ததுன்னு அஜாமலன் சொல்கிறான். ஏன்னா அசுத்தமான இடத்துல நான் வேசியினுடைய சங்கத்தில் இருக்கிறேன், நான் கெட்டு போயிட்டேன். இந்த இடத்துல போய் மங்களகரமான பகவான் நாம என்ன பண்ண, அந்த இடத்துல உன் சிண்டை பிடிச்சி தூக்கின்னு வந்து அந்த லஸ்ட் டிசைட், அந்த ஆசைகள்லேருந்து உன்னை விடுவிச்சு 88 வயசான கூட அந்த வேசியினுடைய சௌக்கியத்தில் விட்டு வர முடியலையா. அதுபோல் நான் புத்திர பாசம், அந்த நாராயணன் அந்த கடைசி பிள்ளை மேலே பாசம், அந்த அந்த மந்த புதிய மந்த மதையா அந்த கலியினுடைய பாதிப்புலேயே இருக்கிறான். அவனை கூட அந்த என்ன கலினா பாததே, களி பாதிக்காது பகவான் நாமா சொன்னான். அந்த இடத்துல நாராயணன் நாமா சொல்ல வச்சு மங்களகரத்தை உண்டு பண்ணி நாக்களை, அதாவது ஜிக்வாக்கரை, அந்த நாக்களில் நாராயணன் மங்களகரமான நாமா எப்படி வந்தது எனக்கு? நான் மகா பாவியாச்சே. அம்மா அப்பாவை நான் எனக்கு வேறு பந்துக்கள் இல்லாத அம்மா அப்பாவை அனாதே நான் கைவிட்டுட்டனே, என் மனைவி கைவிட்டுட்டனே, நான் குல தர்மத்தை கெடுத்தனே, ஆசிரம தர்மத்தை கெடுத்தனே, ஐயோ மகா பாவியா, திருடனேன், பொய் சொன்னேன், கொள்ளையடித்தேன், எவ்வளோ பேர் வயிற்றுச்சல் நான் கொட்டின்ட்டேன். அது மட்டும் இல்லை, நான் கண்டிப்பாக நரகத்துக்கு போகக்கூடியவன் தான். நான் என்னை போய் காப்பாற்றுறதுக்கு நான் தகுதியே இல்லாத என்னை போய் காப்பாற்றுறதுக்கு 4 விஷ்ணு தூதர்களை அனுப்பினான். அப்போது அவன் தான் நம்மளுக்கு வந்து, அவனை விட்டால் வேறு கதி அங்கேதா, வேறு கதி. இந்த நாராயணன்ற நாமம் தானே நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னு அவன் அந்த சூழ்நிலையில் நினச்சி பாருங்கள். அந்த அஜாமலன் சூழ்நிலையில் யம தூதர்களை அழிச்சிட்டு போது நான் பாதாளத்தில் வந்து கீழ் உலகத்துக்கு என்ன அழிச்சிட்டு போகிறாங்க, என் நரகத்துக்கு என்ன அழிச்சிட்டு போகிறாங்க. நல்லா யமதூதர் வந்து நல்லா கண்ணுக்கதில் பார்த்துட்டேன். 3 யமதூதர்கள் வக்ரதுண்ட ஊர்த்வரோம்னகா, வக்கரமான முகத்தை உடையவர்கள், ஊர்த்வரோம்னகா, குத்திட்டு ரோமங்கள் உடையவர்கள், பயங்கரமான அடி உத குத்து பலனை அதி பாஷனை கடு பீஷனை யம கிங்கரி படலே அப்படின்னு வரக்கூடியவர்கள். அப்படி வந்தவங்கள எப்படி பயந்து அப்படியே மலமூத்திரத்தை அப்படியே விசர்ஜனம் பண்ணிட்டானா. அப்படி பயந்துட்டு நடுங்கிற அந்த சமயத்தில் நாராயணான்னு மங்களகரமான நாமா என் நாக்கள் எப்படி வரும்? விவசக்கிரன தன்வசம் என்று எப்படி வரும்? அப்படி வர வச்சு என்னை காப்பாற்றினானே பகவான். என் மேலே எவ்வளோ கிருபை, எவ்வளோ கிருபை. நான் நீச்சன், மகா பாபி, பிராமணத்து எங்கள் தர்மபுத்திரரே பார்த்தா பிராமண சத்திரியன் வைசியன் 3 பேர் வந்து தவறு பண்ணிட்டு வராங்க. அப்போ வைசியனுக்கு வந்து பார்த்தா ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க, ஆனால் வைசியனுக்கு தண்டனை கம்மி, சத்திரியனுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகம், பிராமணனுக்கு தான் தண்டனை ரொம்ப அதிகம். ஏன்னா பிராமணன் விஷயம் தெரிஞ்சு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அதிகம். அப்படியேப்பட்ட பிராமண குலத்தில் பிறந்த அஜாமல் அப்படின்னு பிராமணனுக்கு தண்டனை அதிகமாக வழங்குறார் யார்? தர்மபுத்திர ராஜ்யத்தில் பார்த்தா. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. ஆனால் அஜாமலன்னு பார்த்தா அப்போ பிராமண குலத்தில் பிறந்து தப்பு பண்ணவனா, சாஸ்திரம் படித்தவருக்கு எத்தனையும் குருகுல வாசம் பண்ணவன், அப்பாவுடைய கட்டளை கேட்டு சமித்த குசுங்கள்லாம் எத்தனாத்து காட்டுக்கு போனவன், அந்த சமயத்தில் வேசிய சங்கம் ஏற்பட்டு அவன் கெட்டு போயிட்டான். அப்போ பிராமண குலத்தில் பிறந்து சாஸ்திரங்களை படித்து விஷயம் தெரிஞ்சு தப்பு பண்ணானா தண்டனை அதிகம். அப்படியேப்பட்ட தவறு கூறியவன் நான். அப்போ அப்படியே மகா பாதங்களை செய்தவன், அப்படியேப்பட்ட மகா தண்டனைக்குரியவனாகிய நான் நரகத்துக்கு போக வேண்டியவன். நான் என்னையும் காப்பாற்றுறதுக்கு இந்த நாமா உதவிச்சு பற்றியாரா நாராயணன்ற நாமா. அந்த நாமத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த பகவானுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நாம வரல, நாமே அவனுடைய நாமம் தானே. அப்போ இந்த பிள்ளைகள் உதவலை. வேசி வந்து என்னென்னா இது இழுத்தும் கிடக்குது, இது போய் யார் இந்த கோராமையை பார்த்தும் கிடக்குது, இவன் இழுத்தும் கிடக்குது தான் அஜாமலன். இந்த கோராமையை யார் பார்த்தும் கிடக்குதுன்னு அவள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டா. இந்த 9 பிள்ளைகளும் அது திருட்டு பிள்ளை, இவனும் திருடன், அவன் பிள்ளைங்களும் திருடன். அது என்ன பண்ணான்? அதுக்கு எங்கன்னா கொள்ளடிச்சுன்னு பணத்தை சம்பாதி கேளிக்கைகளை துஷ்டத்தன்மைகளை வெளிப்படுத்தி அது எங்கே தெரிஞ்சுன்னு பிள்ளை அப்பாவை பற்றி யாரும் கவலைப்படுறாங்க? யார்? இந்த அஜாமலனை பற்றி யாரும் கவலைப்படல. 9 பிள்ளைகளும் காணாமல் போயிட்டான். 10வது பிள்ளை மட்டும் விளையாடின்னு இருக்காங்க. அது விளையாட்டு பருவ குழந்தையாக இருக்கிறதுனால அவனுக்கு தெரியல. அதுவே சட்டை பண்ணாமல் விளையாடின்னு இருக்குது. கிரீடனக்கா சக்தம்னு பதம் வருது. விளையாட்டு மும்முரத்தில் இருக்கிறானா. அப்பா கூப்பிட்டு நாராயணன் கூப்பிட்டா கூட அவன் திரும்பி பார்க்கலையா. வேசியனுடைய பிள்ளைகள் பிள்ளை எப்படி இருப்பாங்க? அப்படி தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட அந்த 9 பிள்ளைகளும் இருக்கிற தலைமை காணாமல் போயிட்டாங்க. இந்த கிழமை வெளிச்சின்னு இருக்குது, இழுத்தும் கிடக்குது. எப்போ உயிர் போகுமோ அது உயிர் போன பிறகு வந்து எடுத்து போட்டுடலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அந்த வேசியும் கிளம்பி போயிட்டா. அவள் வேசி தானே கிளம்பி போயிட்டா. அந்த அஜாமனுடைய மனைவி காணாமல் போயிட்டா. ஆனால் அந்த பிள்ளைகளும் காணாமல் போயிட்டாங்க. இந்த கிழமை செத்தா வந்து எடுத்து போடலான்ட்டு யார் இந்த அஜாமலினை. இந்த அஜாமலை இழுத்து கிடக்கலாம். யமதூதர்கள் வெளிக்க நான் வரமாட்டேன்னு இவன் பிடிச்சி இழுக்க இந்த ஜீவனுக்கும் யமதூதருக்கும் ஒரே போராட்டம். அந்த சமயத்தில் நாராயணா மிரியமான ஈயாய முக்திம், அந்த நாராயணன் புத்திரோபச்சாரிதாக ஆஹ்வைய நாராயணன் பகவன் நாமா சொன்னா இல்லை, அது காப்பாத்துச்சு. சமயத்தில் பகவன் நாம நாக்கில் வர வச்சு அப்படி காப்பாத்துச்சு. பத்தியா சூப்பர். அதான் என் பகவன் நாமத்துடைய மகிமை. இதுதான் என் பகவன் நாமத்துடைய மகிமை. நீ பாவியா புண்ணியாத்மா அதெல்லாம் தெரியாது. உன்னை காப்பாற்றணும்னு எதா தத் விஷயமதி அவன் விஷயத்தில் பகவான் பொறுப்பெடுத்திருந்தானா அவனை எந்த நிலையிலேருந்து அவனை தூக்கிடுவான் பகவான். அப்போ விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க, அந்த பிரமபாசத்தை அறுத்தறிந்தார்கள். அவர்கள் லோக தர்மத்தை சொன்னாங்க, இவங்க பாகவத தர்மத்தை சொன்னாங்க. அப்போ தான் சொல்கிறார், சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனம் ஏவவா வைகுண்ட நாமகிரகணம் அசேஷ அகஹரம் விதுகம், மிச்சமில்லாமல் பாவம் போயிடுச்சு. கோழி ஜென்ம கொட்டி ஹசாம் அபி, கோழி ஜென்மத்திலே பாவம் போயிடுச்சு. நாம வியாகரணம் நாமத்தை சொன்னதுனால யமன் வாக்காலேயே சொல்லணும் இல்லையா, கேட்கணும் இல்லையா, பரிசுத்த ஆசைப்படுறான். அந்த யமதூர்கள் போனாங்களே, அந்த யம தர்மராஜா என்ன சொன்னா, அடப்பாவி ஏன்டா அங்கே போனீங்கன்ட்டு அவங்கள கண்டிக்கிறார் யம தர்மராஜா. நான் எங்கே போனோமோ அங்கே சொல்கிறேன். இந்த மாதிரி பகவன் நாமா சொல்கிறவங்கள ஒரு தடவை கிருஷ்ணா பிரகவநாத் நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா, எந்த சிரசு பகவான் வணங்கலையோ, பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டானோ, கிருஷ்ணாய நமக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அந்த இடத்துல திரும்பியே பார்க்காதீங்க. அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் வேறு திசைக்கு போயிடுங்க. ஏன்னா அவர்கள் நமக்கு யமனா ஆகிடுவாங்க அந்த பாகவதர்கள். ஜாக்கிரதை, அந்த இடத்துல போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கட்டளை இட்டாராம் யம தர்மராஜா யமதூதர்களுக்கு, தெரியுமா அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுக்காக சொன்னால் இந்த ரகசியம் வந்து 12 பேர் தான் தெரியுமா. அதில் நானும் ஒருத்தன்றார் யம தர்மராஜா. கடைசியில் தன்னை சொல்லிக்கிறார், ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபில மனுகோ அப்படின்னு சொல்லும்போது வையாசிக வயம். அப்போ நானும் என்னையும் சார்ந்த எனக்கும் தெரியும் இந்த பாகவத ரகசியம், பகவன் நாமா சொல்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு. அந்த பாகவதர்மம் எனக்கும் தெரியும் அப்படின்னு 12 பாகவத்தில் ஒருத்தராக இருக்கிறதுனால யம தர்மராஜாவும் சொல்கிறார். பகவானிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். அஜாமலில் பிடிக்க போன என்னுடைய தூதர்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடும்னு சொல்லிட்டு பகவானத்தில் சமாபனம் கேட்டுக்கிறார் யம தர்மராஜா. அப்போது எந்த நாமா ரட்சித்தது அந்த இந்த வேசி நம்ம இவங்களாம் உறவு நினச்சோமே, இதெல்லாம் ஒன்றுமே காப்பாற்றலையே. யார் அஜாமல்னு பார்த்தா இந்த மனைவி காப்பாற்றலையே, இந்த வேசி காப்பாற்றலையே, இந்த 9 பிள்ளைகள் காப்பாற்றலையே, இந்த 10 பிள்ளைகள் காப்பாற்றலையே. அந்த நாராயணான்ற நாமா தானே என்ன ரட்சித்தது. நகி நகி ரக்ஷதி துக்குருங்கரணே, வேறு எதுவும் துக்க காலத்தில் காப்பாற்றுது பஜகோவிந்த பஜகோவிந்தம். இன்றைக்கி சொல்கிற நாமா தான் ஒன்று காப்பாற்றும், இதை தவிர வேறு எதுவும் காப்பாற்றாது. அதை என் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன், நேரடியாக பார்த்துட்டேன், சாஸ்திரங்களும் பார்த்தேன், மகானுடைய சரித்திரங்களும் பிரகடனமாக இருக்குது, பிரத்யக்ஷமாக இருக்குது. கலியுகத்துக்கு ஒரே வழி ராம 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 ராம, இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறது தான் ஒரே வழி. பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நான் சொன்னது ரொம்ப கடுகளவு தான், கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இது அவ்வளோ மிராக்கிள்ஸ் என் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கு. நான் சொன்னது அதுதான் சொல்கிறேன், கடுகளவு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ அஜாமலை பாக்கியன்னு சொன்னோம். அப்போ அந்த அஜாமல் என்னன்னா, இனி இந்த வேசியா சங்கத்தை விட்டான், அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளாமல் அந்த இடத்த விட்டே போயிட்டான். அந்த வேசியா சங்கத்தை விட்டு போயிட்டான். எப்படி மாற்றுச்சு பற்றியா பகவான் நாமா. அமங்கலமான ஒரு இடத்துல இருந்த அஜாமலன் கூட, சாநித்தியம் இல்லாத ஒரு இடத்துல கூட பகவான் நாமா சொன்னால் அது மங்களத்தை உண்டாக்கிடும், அது நம்மளை காப்பாற்றிடும், அது நம்மளை புத்தி திருத்த வச்சிடும். அந்த இடத்துல உட்காந்து தேவாலயத்தில் உட்காந்து அனவரதம் ஹரிகீர்த்தனாதி விகின் பட்டம் இருக்குது. அனவரதம் நாராயண 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 சொன்னேன். அப்படியே யோக சித்தி உண்டாகி அஷ்டமா சித்தி கைவரி எல்லாமே, அதுக்கு மேலே முக்தியே கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு வைகுண்டத்தில் விமானம் வந்துடுச்சு. அதில் ஏறி போகிறார். அதே பிறவில்லை அஜாமலன் ஃபாஸ்ட்டு ஷிப்ரம் சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடியது பகவான் நாமா. நச்சிராத்து லேட் ஆகாது, ஒரே ஜென்மத்தில் கரையாறினா அஜாமலன். இது தாங்க கருணை, பகவானுடைய கிருபையினால் காப்பாற்றப்படுறது தான் பகவான் நாமா. பகவானுடைய கிருபை தான் பகவான் நாமா. யார் வாக்கில் பகவான் நாமா வருதோ அவர்கள் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்கள் அப்படி நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுது இல்லையா, ஸ்பஷ்டமாக தெரியுது. அவர் கிருபைக்கு பாத்திரமாக பகவான் அவங்களுக்கு எதாவது தத்விஷயாமதி, அவன் விஷயத்தில் பகவான் பொறுப்பேற்றிருக்கான். அதனால தான் வாக்கில் பகவான் நாமா ஹரே கிருஷ்ணான்னு வருது, ஹரிநாமா வருது, ராமராமன் வருது. இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சத்தியமாக. பகவான் கிருபை இல்லாமல், கிருபா அபேட்சை இல்லாமல் சத்தியமாக அவங்களுக்கு ஏதாவது மேனே கிருஷ்ணானுகம்பிதம்
ஏதாவது நமக்குள்ளே சின்ன ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற அந்த தபஸ் இருக்குன்னா அது கிருஷ்ணனுடைய கருணைன்னு தெரிஞ்சுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு பகவன் நாமா சொல்லணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் மைத்ரி பவது, நட்புறவு பாடணும். அவளுக்கு தீமிகு மனசால் கூட நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிட்டு பகவன் நாமா சொன்னால் நீடித்து பகவன் நாமா சொல்லலாம். இது மாதிரி எத்தனையோ இன்சிடெண்ட்டு நான் சொல்ல முடியும், எத்தனையோ ஆக்சிடெண்ட்டு சொல்ல முடியும், இன்சிடெண்ட்டு சொல்ல முடியும். அத்தனை இன்சிடெண்ட்லேருந்து என்னை காப்பாற்றிருக்கு, ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிருக்கு ராமநாமா. அவள் நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு பகவன் நாமத்தினால அல்சர் குணமாயிருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன், அல்சர் குணமாயிருக்கு, வீசிங் ப்ராப்ளம் சரியாயிருக்கு, அல்சர் குணமாயிருக்கு, மார்வெளி அதிகமாக வரும் அதெல்லாம் சரியாயிருக்கு, உடல் ஜுரம் எல்லாமே, லூஸ் மோஷன் எல்லாமே சரியாயிருக்கு. பகவன் நாமத்தினால எல்லாமே சரியாயிடும், ஈஸியாக சரியாயிருக்கு. அதுவும் ராம 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 ராமன்னு சொன்னால் போதும். நல்லா சாப்பிடுவேன். லூஸ் மோஷன் டைமில் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகிடும். ஆனால் அந்த சமயத்தில் நல்லா சாப்பிடுவேன். அது அப்படியே தன்னாலே ஸ்டாப் ஆகிடும். மாத்திரை மருந்து போட்டுலாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆனால் பகவன் நாமா சொல்லி பார்த்தா சுலபமாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ காரம்லாம் சாப்பிட முடியாது. அப்படியேப்பட்ட அல்சரு, வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு வந்துடும். அதில் சரியாக இருக்குது பகவன் நாமத்தினால. அதெல்லாம் இருக்கிற இப்போ நல்லா காரம் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் பகவன் நாமா சொன்னதுனால ஆரோக்கியம் உண்டாயிடும். வீசிங் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜி, கொஞ்சம் ஏதாவது புக்குக்கு தட்டணும்னா மூச்சு வாங்க எனக்கு பாரு, அப்படி மூச்சு வாங்க. நைட்டெல்லாம் இப்போ பண்ணத்தீங்க, நைட்டெல்லாம் மூச்சு வாங்கின்னு உட்காந்துருப்பேன், சேர் மேலே உட்காந்து. அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். அந்த வீசிங் ப்ராப்ளம் ராம ராம பகவன் நாமா ஹரே கிருஷ்ணா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். ஹரே கிருஷ்ணா சொன்னோடனே சரியாக போச்சு. அது அப்போ அந்த டைமில் இப்போ தான் ராமநாமா ஒரு 6-7 வருஷம், ஒரு 5-6 வருஷமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னேன், ஏதோ ஒரு பகவன் நாமம். அப்போ அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும்போது எனக்கு என்னென்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறன்னு தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. அப்போல் அல்சரு, வீசிங் ப்ராப்ளம், ராமநாமத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் தீர்ந்தது எனக்கு, சத்தியமாக சொல்கிறேன். அதனால் எந்த நாமமோ பகவன் நாமத்தை பிடிச்சிக்கிட்டா எல்லா நோய்களையும் மருந்து, எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை தான். ஆனால் உங்களை க்ஷேமமாக வாழ வைக்கும். இது நம்பாதவங்களுக்கு எப்படியோ 1008 பரிகாரங்கள் அவங்க தேடி ஓடி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்புகிறவங்களுக்கு இந்த ராமநாமம் ஒன்று போதும். பளிச்சுன்னு சொல்லிட்டேன் பாரு. நம்பாதவங்களுக்கு 1000 பரிகாரங்கள். எங்கெங்கேயோ ஓடணும், அந்த கோயில் ஏற்றம் பண்ண, இந்த வருஷமாக அந்த இது யாத்திரை, அந்த யாத்திரை, எங்கெங்கேயோ போனோம், மூட்டை கட்டின்னு அலையணும். நம்புகிறவங்களுக்கு ராமநாமம் ஒன்று போதும். உக்காந்த இடத்துல இது ஒன்று போதும், இது பாசிபிள் ஆகிடும் எல்லாத்துக்கும். போப்பா, உனக்கு என்ன கிடச்சிது, என்ன கிடச்சிது, பெருசாக ஒன்றும் கிடைக்கலையே, நிம்மதியாக இருக்க, ஆனால் பெருசாக ஒன்று வசதியாக வாழலையே. நான் அங்கே போய் அந்த கிரியானுஷ்டானம், இந்த சாங்கியம், இந்த பரிகாரம் அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா ஒன்று நல்லா வசதியாக ஓஹோ ஆஹோ கூரை பிச்சுன்னு கொட்டியிருக்கோம், அப்படி பண்ணி ஆசை காட்டும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், நீங்கள் போல் உங்களுக்கு கூரை பிச்சு கொட்டிச்சா அப்படின்னு கேட்டால் அவங்க வாய முடிப்பாங்க. அவங்களுக்கு நடந்திருக்காது, நம்மளுக்கு சொல்லுவாங்க, நீ வெறும் ராமராமன் சொல்கிறது, நீ இதெல்லாம் பண்ணி, இந்த உற்சவம்லாம் கலந்து பாரு, இதெல்லாம் அட்டன் பண்ணி பாரு, அந்த பூஜைகள், இந்த ஹோமங்கள் இதெல்லாம் கலந்து பாரு, உங்களுக்கு இன்னும் பவர் பேங்க், இன்னும் உங்களுக்கு நிறைய பணம் காசு நல்லா வரும், நல்லா வசதியாக, நல்லா வசதி பெருகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா, அதான் சொல்கிறேன், நம்ம சும்மா இல்லை, நடக்கும். ஆனால் பகவன் நாமா அதை விட அதிகமாக கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கோயில் உற்சவங்க, கும்பாபிஷேகம் சொல்கிற நல்ல விஷயந்தான், அதெல்லாம் ஹோமங்கள் அதெல்லாம் கலந்துக்கிட்டேன்னா இப்போ நாம சொல்கிறத விட அதிகமாக கிடைக்கல உனக்கு. நாம சொன்னால் உனக்கு நான் பெருசாக ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறா பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீ அதெல்லாம் கலந்துனா இதோ உனக்கு நல்லா, நீ அதெல்லாம் கலந்துருந்தனா இன்றைக்கி நல்லா பெரிய ஆளாக இருப்ப, நீ நல்லா வசதியாக இருப்ப அப்படிலாம் சொல்லியிருக்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது பலன் கொடுக்கும். அப்படி பண்ணாலும் சரி, அது கொடுக்குதுன்னா அதை விட பன்மடங்கு பலன் ராமநாமம் கொடுத்துரும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும், அதுதான் உண்மை. இந்த உற்சவங்களை கலந்துனா இது பண்ண, அதெல்லாம் பண்ணால் தான் அதெல்லாம் கொடுக்குன்னு சொன்னால், அதெல்லாம் பண்ண கொடுக்கலன்னா கேட்குறேன். உண்மையிலேயே அது பெரிய பலன் கிடையாது. நம்ம பணம் வசதி, காரு பங்களா வச்சது பெரிய வசதி கிடையாது. மனசில் நிம்மதி இருக்கணும், சாந்தி இருக்கும், அது ராமநாமா கொடுக்குது. அப்போ இதுதான் பெரிய பலனே சொல்லப்போனால். சரி, அப்படியே நான் ஹோமங்கள்
அப்புறம் உற்சவங்களெல்லாம் கலந்துனா பெரிய பழம் கொடுத்துருக்கோம், பெரிய கார் பங்களா, பெரிய வசதி கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோம் வச்சுங்க, இருக்கட்டும். ஆனால் ராமநாமா அதையும் கொடுத்துட முடியும், அதுக்கு மேலான சாந்தியும் கொடுத்துட முடியும். அப்போ கிருஷ்ண பக்தி, ராம் பக்தியை கொடுத்துட முடியும். இதுதான் பகவான் நாமா செய்யக்கூடிய வேலை. அதனால் எதையுமே குறைச்சலாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தோட பெஸ்ட்டு ராமநாமா அப்படி சொல்லலாம். அதனால் இதுபோல் எவ்வளோ இன்சிடெண்ட்டு நான் சொல்ல முடியும். நடந்த விஷயங்கள் பார்த்தா 1 2 இல்லை, நிறைய இருக்குது. அது எதை சொல்கிறதுன்னு தெரில. இப்போது ஒரு இடத்துல வந்து என்னென்னா, ஒரு இடத்துல வந்து நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல வந்து நான் பலவந்தப்படுத்தி போகப்பட்டேன். ஒரு இடத்துல வந்து எனக்கு பிடிக்கல அந்த இடத்துல போகிறது. அவங்க பெரிய கோட்டீஸ்வரம் தான், ஆனால் அவங்க வீட்டில் போகிறதுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா, நான் எதை விரும்பினோ அது அப்படியே நடந்தது. எப்படின்னா, நான் போகணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்க வரவேற்க தயாராக இல்லை. அப்படின்ற இடத்துல வந்து ஆஹா, நம்ம இந்த இடத்துல வந்து நிர்பந்தமான சூழ்நிலையில் நம்ம போக வேண்டியிருக்கு. ஆஹா, இந்த இடத்துல நம்ம போகிறத கட் பண்ணணுமே, எப்படி கட் பண்ணுறதுன்னு பகவான்களை பிரார்த்தனை பண்ணி பகவான் ராம 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 ராமன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னென்னா, அவங்களே வந்து ஒரு தவறுதல் பண்ணி நம்ம அங்கே போக விடாதபடி ஒரு ஏற்பாடு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஃப்ரீ ஆயிடுச்சு, நிம்மதியாயிடுச்சு. அந்த துஷ்ட சங்கத்தில் நம்ம போக முடியாதபடி காப்பாற்றிடுச்சு. ஏன்னா நிர்பந்தம், ஏன்னா உறவினர்கள் அப்படின்ற ஏதோ ஒரு இதில் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, உறவினர்கள் அப்படின்ற இதில் சூழ்நிலையில் நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அங்கே போக விடாதபடி தடுத்துரும் பகவான் நாமம். அது மாதிரி காப்பாற்றிருக்கு நிறைய விஷயங்கள். ஏன்னா சில இடத்துல எனக்கு அங்கே போனால் சாப்பிடவே பிடிக்காது, ஆனால் நிர்பந்தப்படுத்துவாங்க சாப்பிட சொல்லி. எனக்கு அதெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா அவங்க பகவான் நாமா சொல்லிட்டா சாப்பிட்றாங்க. அவங்க எல்லா பாத்திரங்களையும் மாம்ச பக்ஷம் எல்லாம் பண்ணுற அந்த பாத்திரத்துலேயே செய்வாங்க. நம்ம இதெல்லாம் சாப்பிடணும், எனக்கு அது சாப்பிட பிடிக்காது. அவங்க வந்து நமக்கு வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து சைவம் தான் செய்வாங்க, சைவம் தான் கொடுப்பாங்க. கொடுத்தா கூட எனக்கு அதில் சாப்பிட பிடிக்காது, அந்த பாத்திரங்களை சாப்பிட பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிலேருந்து பகவான் நம்மளை எஸ்கேப் பண்ணிடுவார் ஈஸியாக. அந்த இடத்துக்கு நம்ம போக விடாதபடி ஏதாவது ஒரு தடை பண்ணி எப்படியோ ஒன்று நம்மளை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி விட்ருவோம் பகவான். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயந்தான், பெரிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு துரோகம் பண்ண நினச்சா, பகவான் நாமா சொல்கிறவங்க துரோகம் பண்ண நினச்சா அவர்கள் துரோகிக்கப்படுவார்கள், அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். ஆனால் நாம் அவர்கள் கஷ்டப்படுறத விரும்பக்கூடாது. அவர்கள் திருந்தி பகவான் நாமத்துக்கு வரணும், அதான் நம்ம விரும்பணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம். பெருசாக மழை போல் வரக்கூடிய ஆபத்துக்கள்லாம் பனி போல் நீங்கிறத கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கு மட்டும் அந்த ஆபத்து வராது. பகவான் நாமா சொல்கிறீங்களே, உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கூட அந்த ஆபத்து வந்திருக்கலாம். அவர்கள் பண்ண தவறுக்காக அந்த ஆபத்து. நீங்கள் தவறே பண்ணியிருந்தால் கூட தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க, பகவான் மன்னிப்பு கேட்டீங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதை காப்பாற்றுனா பகவான் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு மட்டும் அந்த ஆபத்துகள் வராதபடி காப்பாற்றுவோம். அப்படியே ஆபத்து வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியும் பகவான் கொடுப்பான். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே நடக்கும். இதுதான் நாமத்துடைய பாதுகாப்பு. இப்போ அஜாமலனை காப்பாற்றிச்சு பற்றி அந்த நாமம், நாராயணா என்னும் நாமம். இன்றைக்கி நினச்சா கூட அவன் எவ்வளோ அழுதுருப்பான், அந்த அஜாமலன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான். இந்த வேசிக்காக நான் பண்ணாத அதர்மமே கிடையாது, அப்படிலாம் அதர்மம் பண்ணனே, ஆனால் இந்த நன்றி கெட்டவர்கள் இன்றைக்கி என்னை கைவிட்டு போயிட்டாங்களே கடைசி காலத்தில் அப்படின்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் அந்த அஜாமலன். நினச்சி பாருங்கள், அதுதான் புலம்புறான். படித்து பாருங்கள், அந்த சரித்திரத்தெல்லாம் படித்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, சம்ஸ்கிருதத்தில் படிக்காதீங்க, வெறும் தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை படிங்க. தமிழில் போட்டிருக்கிற பாகவத்தில் படித்து பாருங்கள், உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். அது சூப்பரான ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த உங்கள் வாழ்க்கையில் சில நடந்த அந்த இன்சிடெண்ட்டெல்லாம் உங்களுக்கு அப்படியே அது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு மெடிசனாக இருக்கும் இந்த பாகவதம். நம்ம பகவான் நாமத்தை திருடமாக பற்றி கொள்வோம், கண்டிப்பாக விடமாட்டோம். அதனால் இப்போ நான் பேசுகிறேன், சரி உபன்யாசத்துக்காக ஒரு நேரம் பேசுகிறேன். இந்த சமயத்தில் கூட என் மனசுக்குள்ளே ஓடினா ராமநாமா சொல்லு, போதும் உபன்யாசம் பண்ணது போதும், நீ உட்காந்து ராமநாமா சொல்லு, இதுதான் உள்ளுக்குள்ளே தூண்டுது எனக்குள்ளே. நான் இருக்கிறத சொல்கிறேன்னே ஃபேக்ட்டு. போதும், ரொம்ப நேரம் உபன்யாசம் பண்ணது போதும், நிறுத்திக்கோ, ராமநாமா சொல்லு
அப்படி தான் உள்ளுக்குள்ளே அந்த ராமநாமா சொல்லுன்னு எனக்கு தூண்டினே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம நிறுத்திப்போம். நம்ம ராமநாமா சொல்கிற நேரம் வந்துச்சு. ராமநாமா சொல்லுவோம். ராம 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 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1:24. இவ்வளோ நேரம் நம்ம வேறு விஷயம் பேசல, நாமத்தின் மகிமை தான் சொன்னோம். இந்த டைமில் ராமநாமா சொல்லு, நீ மகிமையை பற்றி பேசுறதுக்குள்ள என் ராமநாமா சொல்லு அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தூண்டினே இருக்குது. ராமநாமா சொல்லு, ராமநாமா சொல்லு, ராமநாமா சொல்லு. போதும் உபன்யாசமானது, ராமநாமா சொல்லுன்னு. எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம தான் நம்ம யூடியூப்பில் கூட 10 ரூபாய் எனக்கு கிடைக்கல. எனக்கு லாபத்துக்காக ஒன்றும் செய்யலை. ஏதோ 4 பேருக்கு நல்ல விஷயம் காதல் போய் விழுந்ததுக்காக தான் நம்ம செய்கிறோம். அதனால் இந்த 2000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. எல்லாமே வாட்சிங் ஹவர்ஸ்லாம் அதிகமாக தான் போயிடுச்சு. ஆனால் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. அதனால் யூடியூப்பில் நான் 10 பைசா சம்பாதிக்கல. ஏன்னா எனக்கு அதில் ஒன்றும் அது ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா ஈடுபாடுன்னா அது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். முயற்சி எடுக்கலை. ஏன்னா தேவையில்லை. பகவானாக பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைனா வெற்றி ஆள் தான். அப்படி தான் பகவான் வச்சுருக்கான். அதனால் இப்போ யூடியூப் இப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயங்கள் 4 பேர் காதில் போய் விழணுதுக்காக தான் இப்போ பேசுகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் போய் குழப்பின்னு பேசின்னு இருக்கேன். வெற்றி உட்காந்து ராம தெளிவான ஒரு வழி மார்க்கம் ராமராமான்னு சொல்லு. இந்த ராமநாமா சொல்லும்போது ஒரு மங்களகரம் மனசில் உண்டாகும் பாரு, ஒரு பூரிப்பு, ஒரு உயிரோட்டம் நமக்குள்ளே ஏற்படும் பாருங்க. ஒரு மந்த புத்தி சமயத்தில் ஒரு சுறுசுறுப்பு உண்டாகும் பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் பாருங்கள். திடீர்னு ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஜிருன்னு அப்படி ஒரு உயிரோட்டம் ஏற்படும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த ராமநாமா அப்படி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். அப்போ தான் இந்த ஜீவனுள்ள இந்த பகவான் நாமா, உயிரோட்டமுள்ள இந்த பகவான் நாமா நம்மளை எப்படி காப்பாற்றுறது பற்றியா அந்த ராமான்ற மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம். சரி, நம்ம ராமநாமா சொல்லுவோம். நீங்களும் பகவான் நாமா சொல்லுங்கள். சித்தாட பூர்த்தி பண்ணிப்போம். சித்தா பற்றி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். நம்ம தமிழில் அந்த 24 குருக்களை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அதை கண்டிப்பாக பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போ ராமநாமா சொல்லணும். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சாதுமண்டி கி ஜெய், ராம 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 ஸ்ரீ பகவான் போதேந்திர சுவாமி கி ஜெய், சத்குரு महाराज की जय, सगल साधमणि की जय, श्री प्रेमेंद्र सतगुरु महाराज की जय, ब्रह्मश्री सुंदरकुमार स्वामी की जय, मामूल परिवार की जय, महारानी सतगुरु मुरलीधर स्वामी जी की जय, श्रील प्रभुपाद की जय, सगल साधमणि की जय, राम 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 राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।